வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. 2026-27 ஆண்டிற்கான ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பத்தி இந்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது யூடியூப்லயும் இருக்கும். பெய்டு கோர்ஸ்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நம்ம இதை அப்லோடும் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட் இந்த உரையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்பிலே கிடையாது. வேற என்ன இருக்கும் அப்படின்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இது வருடத்துக்கு ஒரு முறை தாக்கல் செய்வாங்க. 2 இடங்கள்ல தாக்கல் பண்ணுவாங்க. மத்தியில பாராளுமன்றத்துல லோக்சபால தான் தாக்கல் பண்ணணும். மாநில சட்டமன்றங்கள்ல சட்ட மேலவை கீழவை 2 இருந்தாலும் சட்ட பேரவையில தான், அதாவது கீழவையில தான் இதை தாக்கல் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய மரபு முறை. இந்திய அரசியலமைப்பின்படி விதி 112 மத்திய பட்ஜெட் பத்தியும் விதி 202 மாநில பட்ஜெட் பத்தியும் விளக்குகிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா இந்தியா இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம் 2வது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பண்ணது பிப்ரவரி 2026 எம்.கே. ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் இருக்கும் பொழுது. அப்ப அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்கால பட்ஜெட், இடைக்கால ஆண்டு நிதிநிலை அறிக்கை, வரவு செலவு அறிக்கை. அது என்ன சார் இடைக்காலம் அப்படின்னா, தேர்தல் நடக்கக்கூடிய ஆண்டுல ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கன்னா அதுக்கு அந்த வருஷம் அந்த கால அளவு பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் கிடையாது. வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசம் தான் அவகாசம் இருந்துச்சு. அதுதான் அதுக்கு லிமிட். ஒரு தேர்தல் ஆண்டில் முன்னதாக அறிவிக்கப்படக்கூடிய பட்ஜெட்டுக்கு இடைக்கால பட்ஜெட்னு பேரு. அதுக்கு அந்த காலம் வேலிடிட்டி பீரியட் ஒரு 3 மாசம் தான். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் தான் அது பொருந்தும், அதுக்கப்புறம் பொருந்தாது. கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேருக்கா பண்றதுன்னு வச்சுக்கோங்க. நடைமுறை அதுதான். அதுக்கப்புறம் திருத்திய பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இதை கரெக்ஷன் பண்ணி புது அரசாங்கம் வந்துருது இல்ல, இப்ப இவங்களே வந்திருந்தா கூட திரும்ப புதுசா திமுகவே ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவங்களே பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னா வேற கட்சி ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுது, அவங்க புதுசா பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு அவகாசம் அடுத்த ஆண்டு வரைக்கும். எப்பவுமே ஒரு பட்ஜெட்னா அவங்க சொல்ற கணக்கு எதுல முடியுது தெரியுங்களா? மார்ச் மாதம் 31 முடியும். அப்ப எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஏப்ரல் 1. இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு நிதி ஆண்டு, பினான்சியல் இயர். இதுல ஆரம்பிச்சதுல முடியும். பசலி ஆண்டுனா எதுல ஆரம்பிச்சதுல முடியும்? ஞாபகம் இருக்குங்களா? நம்ம கிளாஸ்ல எடுத்துக்கிறோம், இந்தியன் ஜாகிரபியில் எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பசலி ஆண்டுன்றது. ஜூன் 1ல ஆரம்பிச்சு ஜூலை 31ல முடியறது. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, இப்ப நம்ம பார்க்க போறது திருத்தி அமைக்கப்பட்ட தமிழகத்திற்கான நிதிநிலை அறிக்கை. இது 2 விஷயம் இருக்குது. என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரல் பட்ஜெட், பொது பட்ஜெட். இதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், விவசாயத்துறைக்கான பட்ஜெட். 2 பட்ஜெட் நம்ம தமிழ்நாடு அரசு தாக்கல் பண்ணுது. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன்ல தமிழுக்கான ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கான ஃபீஸ் 1199. ஜிஎஸ் பொது அறிவுக்கான வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதுக்கான ஃபீஸ் 3999. இது எல்லாமே இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுல 1199ன்றது 1499 அப்படின்னும், இந்த ப்ரைஸ் ஆல் 4 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ், எப்படி ஜாயின் பண்ணணும், டெமோ கிளாஸஸ் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்ற எல்லா டீடைலையும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் எப்படி இதில் ஜாயின் பண்ணணும், நம்ம என்னென்ன பண்றோம், என்ன டெமோ கிளாஸ் இருக்குதுன்றதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு கைட் பண்றேன் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு. ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாமா? முடிஞ்ச அளவுக்கு இது கம்ப்ளீட்டா பட்ஜெட் உரை தான். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸ் நீங்க பார்த்துட்டு போறீங்கன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் இல்லாம மற்ற எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தேர்வுகள்ல கட்டாயமா ஒரு கேள்வி வரும். அது மெயின்ஸா இருந்தாலும் சரி. அதனால நம்பிக்கையோட இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நானே உங்களுக்கு எல்லாமே முக்கியமானது மட்டும் இந்த மாதிரி மார்க்கர்ல பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பிடிஎஃப்ையும் நான் நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல போடுறேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? டெலிகிராம் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கிளாஸ்க்குள்ள போயிடலாம். என்னென்ன படிக்கணும்? தமிழ்நாடு அரசினுடைய நிதி திட்டம் வளர்ச்சித்துறை, இந்த துறைக்கு இதெல்லாம் பேர் நம்ம நிதித்துறைன்னு சொல்லிடுறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு துறையா வச்சிருக்கிறாங்க. அவரோட அமைச்சர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், முனைவர் மரிய வில்சன் அவர்கள். அடுத்ததாக இது திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் 2026-27 எப்ப தாக்கல் பண்றாங்க? ஆகஸ்ட் 5.
2026. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேரவைத் தலைவர் யார், நம்மளுக்கு சபாநாயகர் யாரு, திரு ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள். அடுத்ததாக இதுல நிறைய கதைகள் இருக்கு, நான் கதைக்குள்ள போகல, முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேவா? குரல் அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு இது வச்சிருக்க லட்சணையா வச்சிருக்கக்கூடிய ஒரு குரலையே அவங்க சொல்றாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பிறப்பு அடிப்படையில் எல்லாரும் ஒண்ணுதான், ஆனா அவங்க செய்யற செயலை வச்சுதான் அதை வந்து நம்ம பிரிச்சு அதுல இருந்து சிறப்புகளை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்ற 972வது திருக்குறளை மேற்கோள் காட்டி ஆரம்பிச்சிருக்கிறார். பிறப்பால் அனைவரும் சமம். பிறப்பால் அனைவரும் சமன்ற ஆர்டிகல் என்னப்பா? ஜாதி மதம் பாலினம் இதெல்லாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது, அனைவரும் சமம். ஆர்டிகல் 14 அனைவரும் சமம், பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆர்டிகல் 15 ரெண்டு முக்கியமான விதி. மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு? சி ஜோசப் விஜய். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இவங்க சொல்ற முதல்ல குறிக்கோள் பாருங்க, அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மையுடைய அரசு. இந்த மாதிரியான உயரிய கோட்பாடுகளோடு இந்த ஆட்சி வந்து துவங்கி இருக்கிறதா சொல்றாங்க. கடந்த 3 மாசத்துல அவங்க பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு தயவு செஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா பேசாதீங்க. நான் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயத்த நான் எல்லாத்தையும் முக்கியமா அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல தனிப்பட்ட வெறுப்புல கடந்து எக்ஸாம் பாயிண்டால படிக்கிறதுக்கான வீடியோ மட்டும்தான் இது. 500 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு போட்ட கையெழுத்து இது ஒண்ணு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சிங்கப்பெண் அந்த திட்டம். 500 யூனிட் வரைக்கும் மின்சாரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. விவசாய பெருமக்களுக்கு என்ன பண்றாங்க, கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க. அது முதல்ல 50,000 சொல்லி அப்புறம் 75,000 ஆக்கிட்டாங்க. அடுத்தது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான முக்கியமான திட்டம். இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோல திட்டம் எந்த டேட், எந்த மாசம், எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, நோக்கம் என்னன்றது தெளிவா விளக்கி இருக்கிறோம். அடுத்தது மாவட்டந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான திட்டமும் கூட. எல்லா மாவட்டத்தையும் ஒரு போதைப் பொருள் தடுப்பு சட்ட பிரிவை வந்து உருவாக்குனாங்க. அடுத்ததாக 717 சில்லறை விற்பனையில் இருக்கக்கூடிய மதுபான கடை, டாஸ்மாக் நிறுவனங்கள்ல இருக்க 717 கடையை மூடி இருக்கிறாங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய ஆண் பெண் எந்த குழந்தையா இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வந்து கொடுக்க போறதா சொல்றாங்க. ஆரம்பிக்க போறது அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் 15, 2026 இந்த வருஷம், அடுத்த மாசம். இந்த அரசனுடைய நோக்கம் என்ன சொல்றாங்க? அறம், பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து முக்கியமான 10 தூண்களை கொண்டதுன்னு சொல்றாங்க. வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள். வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம்ன்றதுதான் இதனுடைய அந்த டேக்லைனு. 10 தூண்கள்னு சொல்றாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 10 தூண்கள் எங்க இருந்து நானும் தேடி பார்த்தேன்னு தெரியல. ஒரு முன்னாடி சொன்ன சமத்துவம், சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு அதுவா இருக்கும் நானும் நினைச்சுக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே அவங்க 10 தூண்கள் கொடுக்கல. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 1 எக்ஸாம்ல மத்திய அரசுடைய 4 தூண்கள் என்னன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்டிருந்தான் பட்ஜெட் சம்பந்தமா. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும்னு கண்டிப்பா தெரியும். அவன் கொடுத்திருந்தான் பட்ஜெட்ல 4 தூண்கள் இதுதான் அப்படின்னு 1, 2, 3, 4 வரிசை பண்ணி கொடுத்திருந்தான் மத்திய அரசுடைய பட்ஜெட்ல 2025. ஆனா இங்க 10 தூண்கள் சொல்றாங்க. நானும் எங்கெங்க தேடி பார்த்தேன், எந்த தூணும் தெரியல, எனக்கு தெரியல. மேபி நான் அதை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தெரியல. நீங்க எங்கேயாவது இருந்தா 10 தூணை தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, மெயின்ஸ்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா 5 வருஷத்துக்கு தான் இருக்க போறாங்க, அதனால மெயின்ஸ் எதிர்பார்க்கலாம். வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் முக்கியமானது. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இதை உடனே செய்ய மாட்டாங்களாம். இந்த திட்டத்துல கொடுத்துருக்க விஷயங்களால நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது, டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த விஷயத்த நான் 153 பேஜ் ஃபுல்லா நானே படிச்சுட்டு 1 நாள் 2 நாள் டைம் ஆனாலும் பரவாயில்ல டீட்டெயிலா வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்றேன். நான் இன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும். சரிங்களா? முதல் 3-5ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களாக வகைப்படுத்தி, அதாவது உடனே இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, 5 வருஷம் இருக்க போறாங்க அவங்க தான், அது கன்ஃபார்ம். அதுல 1, 3, 5ஆவது ஆண்டுல இது என்ன பண்ணுவாங்க, படிப்படியா நிறைவேற்ற போறதா சொல்றாங்க. இந்த முக்கியமான விஷயம் நீங்க பாத்துங்க. இது ரொம்ப பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. 2036 இப்ப 26 10 வருஷம் தொலைநோக்கு திட்டம். இந்த 10 வருஷத்துல என்ன பண்ண போறோம், நம்மளுடைய பொருளாதாரத்தை 1.5 ட்ரில்லியன் எக்கானமி, டாலர் எக்கானமி ரொம்ப முக்கியம், 1.5 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக மாநிலமாக உயர்த்துறது தான் நோக்கம்னு சொல்றான். வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டத்தினுடைய கொள்கை நான் சொன்னேன்ல, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாக மேம்பாடு, அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர், வாழ்வாதார வாய்ப்பு உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல், இதெல்லாம் முக்கியமான நோக்கங்களாக இருக்கலாம்.
அந்த 10 தூண்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதுதான் டிவிக்கு அரசாங்கம், விஜய் அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட். சாரி. ஸோ வருவாயை வந்து என்ன பண்றாங்கன்னா, கிடைக்கக்கூடிய வருவாய் ரெவென்யூ, 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று வருவாய், இன்னொன்று செலவினம். வருவாய்னா அரசாங்கத்துக்கு பணம் வர்றது, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு பண்றது, அரசாங்கம் செலவு பண்றது. இந்த 2 வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் வரி சார்ந்த வரி சாராத வருவாய், நம்ம டேக்ஸ் மூலமா வரக்கூடிய ரெவென்யூ, டேக்ஸ் இல்லாம வரக்கூடிய ரெவென்யூ. இதுல வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு என்ன பண்றாங்க இருக்கும்னு, கூடுதலா இருக்கும்னு இவங்களே கணிக்கிறாங்க. இவங்க ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில நமக்கு கூடுதலா வருவாய் வந்து 15,000 கோடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறைய காரணமும் சொல்றாங்க அவங்க, இந்த காரணங்களுக்காக வரும் அப்படின்னு. வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்காக முக்கியமான குழு போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வந்தே தீரும். மான்டெக் சிங் அல்வாலியா அவர் தலைமையில 5 பேர் கொண்ட உறுப்பினராக ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டியை போட்டிருக்கிறாங்க. இவர் முன்னாள் நிதி திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக இருந்தவர். நித்தி ஆயோக்ல கொஞ்ச நாள் பணியாற்றினார். அப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிட்டார். அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவர் போடுவாங்க. இப்போ ஒரு துறையை ஆரம்பிக்க போறோம். முதல்ல பள்ளி கல்வி ஆரம்பிக்கும் போதே கல்வி சம்பந்தமா கேளில் விடிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, இந்த குறள் 400வது குறள் கொடுத்துக்கிறாங்க. கல்வியே ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வத்தை கொடுப்பதாக இருக்கும். அதனால அதில் ஆரம்பிச்சு போறாங்க. 43 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலக்கூடிய அரசு பள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி 43 லட்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அங்க வந்து எல்லாத்தையும் நீட்டா கிளீனா வச்சுக்கணும். அது ஒரு திட்டம், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். அதாவது ரொம்ப சுத்தமாகவும் கேம்பஸை சுத்தமாக வச்சிருக்கக்கூடிய திட்டம் தான் இது. சூப்பர் சிஎம் ஆட்சியில சூப்பர் கிளீனு சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. இது மூலமா தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகளை பராமரித்தல், பள்ளி வளாகங்கள் 24 மணி நேரம் பாதுகாப்பை உறுதி செய்யுது. இதெல்லாம் திட்டத்தினுடைய நோக்கம். நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் கேம்பஸ் இதை உறுதி செய்யறது தான் திட்டத்தினுடைய நோக்கம்னு சொல்றாங்க. இதை வந்து என்ன பண்ண போறாங்க, முதல் கட்டமா எல்லா ஸ்கூல்லையும் பண்ண போறது இல்லை, 10,000 பள்ளிகள்ல முதல்ல நடைமுறைப்படுத்த போறாங்க. அதுக்கு இந்த வருஷத்துக்கு நிதி 139 கோடியை ஒதுக்குறதா சொல்றாங்க. அடுத்ததாக பள்ளிகள் எல்லாம் நவீனமயமாக்க போறதா சொல்றாங்க. பள்ளி நிறைவு திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். பள்ளி நிறைவு திட்டம் இது என்னன்னா, பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது. சரியா, ஸ்கூல் அந்த கட்டடம் இல்லாதது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லாதது, லேப் ஃபெசிலிட்டி இல்லாதது எல்லாத்தையும் மேம்படுத்துறது தான் நோக்கம். இதுக்கு வந்து 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள், 855 உயர்நிலை பள்ளிகள் மற்றும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள். இந்த பள்ளிகள்ல மொத்தமா 3734 பள்ளிகள்ல 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் இதுக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒரேடியா நீங்க பண்ணல, 1, 3, 5வது ஆண்டுல செய்ய போறாங்க. அடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள். இந்த காமராஜர் பேர்ல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு சிறப்பு பள்ளி உருவாக்க போறதா சொல்றாங்க. அந்த பள்ளியில ஏற்கனவே இருக்கிறதா நம்ம சொல்லணும், அரசியல் பேச மாட்டாட வேண்டாம். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பசங்க டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அவங்க தான் நல்லா படிச்சு மார்க் ஸ்கோர் பண்றது, அடுத்தது உயர்கல்விக்கு போறவங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகம், சீருடை இதெல்லாம் ஆடி இலவசமா தான் இருக்குது. அதெல்லாம் விலை இல்லாம கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து பள்ளியினுடைய உள்கட்டமைப்பு வசதியில மேம்படுத்துறதுக்கு 125 கோடி ஒதுக்குறாங்க. இதுதான் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு பேர். இதோட சேர்த்து இந்த காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் காலை உணவு திட்டம் பேரை மாத்திட்டாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தையும் பேர் மாத்தி வச்சிருக்கிறாங்க. பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க 25 கோடி நிதி ஒதுக்குறாங்க. இப்போ நம்ம அடிக்கடி சொல்றோம், எக்ஸாம் படிக்கணும் சீக்கிரம் படிச்சு பாஸ் பண்ணிடுங்கப்பா, ஏன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ண போகுது, புக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. ஒரே அடியா மொத்தம் மாற போறது இல்லை. இந்த வருஷம் 1, 2, 3 மாறி இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் கூட வகுப்புகள் மாறும். 2027-28 கல்வியாண்டு வரும்போது ஒட்டுமொத்தமா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எல்லா புக்கும் டோட்டலா மாறி இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்க்கிறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் சேர்க்கிறாங்க, சில இடங்கள்ல அதை கட்டாயமாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை கல்வித்துறையில செய்யப்படுறதா சொல்றாங்க. அதே போல சே நோ டு ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு எதிரான
அந்த போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு செய்யறது, அதை வந்து மக்கள்கிட்ட, அதை குறிப்பா பள்ளி மாணவர்கள்ட்ட பரப்புதல் நோக்கமா வச்சிருக்காங்க. சிஎம் சொல்லியிருக்காராம், ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடு அப்படிங்கிற அந்த கோடு, அதை ஃபாலோ பண்ணி எல்லாம் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. இளமையில் கல் என்ற ஔவையாரின் ஆத்திச்சுடிக்கேற்ப போதைப் பொருள் அவற்றின் தவறான பயன்பாட்டை குறித்து விழிப்புணர்வு செய்யணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாத்தையும் கல்வி நிலையங்கள்ல ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்கக்கூடியது பொது நம்பரு 10,581 ஆல்ரெடி இருக்குது மத்திய அரசு அளவில், நம்ம ஸ்டேட் லெவல்ல இல்ல. ஸ்டேட் லெவல்ல புதுசான ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். இந்த நம்பரை வந்து எல்லா ஸ்கூல் வளாகங்கள், ஸ்கூல் கேம்பஸ்ல வரை என்ன பண்ண நம்பரை போட்டு வச்சிருக்கணும். ஏதாவது ஸ்கூல்ல யாராவது போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களோ, அது சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னா இந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணி சொல்லலாம். இதுக்காக ஒரு 7 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்த அந்த செயலின் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலியின் அதுக்காக தனியாக ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். பொது நூலகங்கள் மாநில அளவிலான டிஜிட்டல் நூலகங்களாக மாற்ற போறாங்க. எல்லா இருக்கிற லைப்ரரி என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ புக்கெல்லாம் மகி போகுது, நிறைய பேர் தூக்கிட்டு போறாங்க, திரும்பி கொடுக்குறதுலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆன்லைன்ல மாற்ற போறதா சொல்லியிருக்காங்க. நல்ல திட்டம். 24 மணி நேரமும் இணைய வசதி மற்றும் கைபேசி வாயிலாக அணுகக்கூடிய டிஜிட்டல் இலவசமான வைஃபை எல்லாம் கொடுத்து டிஜிட்டல் லைப்ரரி என்கரேஜ் பண்ண போறாங்க. 38 மாவட்ட மைய நூலகங்களும் பண்ண போறாங்க. இதுக்கு வந்து அரசுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க இந்த திட்டத்துக்காக. அடுத்ததாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிகள் 2020-21 கல்வியாண்டுல 11ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள்ல சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறையினருக்கு 273 கோடி ரூபாய் மதிப்பீடுல ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான சைக்கிள் கொடுக்க போறாங்க. முன்னாடி சாதா சைக்கிள் கொடுத்தாங்க, இப்போ நல்ல குவாலிட்டியான சைக்கிள் கொடுக்க போறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல என்ன பண்ணலாமா, ஹெல்மெட் கொடுக்க போறாங்க, பசங்க போட்டுக்கிறது சைக்கிள் ஓட்டுறதுக்கு, கூடவே சேர்த்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்க போறாங்க. ஸோ வெற்றி சைக்கிள் திட்டமா இது ஒரு திட்டம். எல்லா திட்டத்திலையும் என்ன பண்ணிட்டாங்க, வெற்றின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஈஸியாக அடிச்சிடலாம், வெற்றின்னு அப்படி பார்த்து அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுக்காக பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி 44,527 கோடி. நீட் தேர்வை கடுமையாக எதிர்க்குது, மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வை கேன்சல் பண்ண வைக்கிறதா சொல்றாங்க. வழக்கமா கலகலமா இல்லை அரசாங்கம் சொல்றதுதான். 12ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய பொதுத் தேர்வின் மார்க்கின் அடிப்படையில் தான் மருத்துவ சீட்டு கொடுக்கணும், நீட்டு வேணாம்னு சொல்றது ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க எல்லா அரசாங்கம். இவங்களும் சொல்றாங்க அதை. அது இவங்க சொல்லி என்ன பண்றது, மத்திய அரசு கேட்கணும். ஏன்னா கல்வி என்பது எங்க இருக்குது, பொதுப்பட்டியல இருக்குது. இப்போ என்ன பேசினா பெரிய அரசியல் எல்லாம் சேர்ந்து இப்போ கும்பலா எல்லாரும் யாரை ப்ரெஷர் பண்றாங்க, பிஜேபி தான். இதுக்கு முன்னாடி இந்த நீட்டுன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததே யார் தான், காங்கிரஸ் தான். அதை விட இன்னொரு படி மேல போய் சொல்லணும்னா, அந்த நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லும் போது வேணும்னு சொல்லி போராடினது யாரு, வாதாடி பெற்றுக் கொடுத்தது யாரு, இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், முன்னாள் நிதியமைச்சர் அவங்க அப்பா சிதம்பரம், அவங்க ஒய்ஃப் நளினி சிதம்பரம், அவங்க தான் அது சம்பந்தமா கோர்ட்ல போய் வாதாடி சுப்ரீம் கோர்ட்ல பண்ணிட்டாங்க. இப்ப உச்ச நீதிமன்றமே நினைச்சாலுமே என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஏற்கனவே நீங்க கொடுத்த ஜட்மெண்ட் தான் அது, நீங்க தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்த சொன்னீங்க, இப்போ நீங்களே எப்படி மாற்றி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்களே கோர்ட்டு டைரக்ஷன் திருப்பி விட்டுட்டு வேற வழி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டு இல்லை நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடும், நீட் எக்ஸாம் நடத்துங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக எங்கேயோ கடந்த கல்வியை என்ன பண்ணாங்க, மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு போய் கண்கரண்ட் லிஸ்ட்ல வச்சாங்க. மாநில பட்டியல இருந்து அங்கேயே இருந்தா பிரச்சனையே கிடையாது. அங்கிருந்து தூக்கிட்டு வந்து யாரு பொதுப்பட்டியல வச்சது, இவங்க. சரி அவங்க தான் வச்சாங்களே, மற்றவங்க அடுத்தது வந்தாங்கல்ல, மாத்திருக்கலாம்ல. இப்போ யார் வந்தாலும் பிஜேபி காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இல்லை மத்தியில பெரிய அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில இருந்து இருந்து சப்போர்ட் பண்ற திமுக அதிமுக யாரா இருந்தாலும் சரி, யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. திடீர்னு நீ தான் வந்து என்ன பண்றாங்க, நீட்டை ஒழிக்க சொல்லி போராட்டம் பண்றாங்க. அடுத்ததாக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம் 2000 கோடி இதுக்கு ஒதுக்கிருக்காங்க. மடிக்கணினி ஃப்ரீயா லேப்டாப் கொடுக்குறது இல்லை, கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் எய்ட் எடுத்து தராங்கன்னு நினைக்கிறேன். கல்வி கரையில கற்பவர் நாம் சில அப்படின்னு சொல்றது நாலடியார் சொல்லியிருக்கிறாங்க. இதை லைனா கொடுத்து எந்த நூல்ல கூட கேட்பான், அதெல்லாம் கொடுத்துருக்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனம் TNSHIC, இதுக்கு வந்து 10 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. TN சுடர், அதாவது என்னன்னா மாணவர்கள்லாம் இதுல தங்கியிருக்காங்கல்ல ஹாஸ்டல், அந்த இடத்த மேம்படுத்துறதுக்கான திட்டம் இது. 1 லட்சம் நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3200 கோடி ரூபாய் 3200 கோடி ரூபாய் இதுக்காக
திட்ட மதிப்பு போட்டுருக்காங்க. அரசு தனியார் கூட்டாண்மை PPPனா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பு, அது மூலமா பண்ண போறதா சொல்றாங்க. மாநில அரசினுடைய 20% கட்டுமான மானியம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க ஏதாவது டெண்டர் எடுத்தீங்கன்னா 100 கோடி ஆகுதுன்னா நீங்க 80 கோடி கட்டினா போதும், 20 கோடி என்ன பண்ணும் கவர்மெண்ட்டே கொடுக்கும். அதாவது நீங்க 100 கோடி போட்டு கட்டிட்டீங்கன்னா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 20 கோடி கவர்மெண்ட்டுக்கு மானியமா கொடுக்கும். ஸோ அதுதான் அங்க சொல்றாங்க இந்த கட்டடம் கட்டுறதுக்காக. அடுத்த 2 நிதி ஆண்டுகள்ல 640 கோடி ரூபாய். நான் சொன்னல இருக்கு, ஒரே வருஷம் பண்றது இல்லை, படிப்படியா பண்றதுன்னு சொல்லி. இதுல குளிரூட்டப்பட்ட டிஜிட்டல் கற்றல் மையங்கள், ஏசி ரூமு, 24/7 உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், தரமான சாப்பாடு கொடுக்குறாங்களாம், சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் இந்த சுடர் திட்டத்தின் கீழே அதை மேம்படுத்த போறாங்க. அடுத்தது மதுரையில வந்து ஒரு 300 சீட் இருக்கக்கூடிய சீர்மிகு சட்டக்கல்லூரி, லா காலேஜ் வந்து உருவாக்க போறதா சொல்றாங்க. அதுக்காக ஒரு எவ்வளவு கோடி, இது மொத்தமா இருக்குது. உயர்கல்விக்குன்னு 8393 கோடி, லா காலேஜுக்கு தனியாக கோடி இல்லையா, சரி ரைட் விடுங்க. அடுத்தது தொழிலாளர் நலன் திறன் மேம்பாடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வாகன மெக்கானிக்குகள் உட்பட மொத்தம் 22,500 நபர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக என்ன பண்ண போறாங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. என்ன ட்ரைனிங்கு? இந்த 2 வீலர்ஸ் இருக்குல்ல, 2 வீலர் 4 வீலர், அதெல்லாம் பழுது பார்க்கும் வகையில் மின்சார வாகனங்கள், இப்போ ஃபியூச்சர்னா இப்போ எல்லாமே வெஹிக்கிள், எல்லாம் மின் சாதன வண்டிலாம் வரப்போகுது, 2 வீலரும் சரி காரும் சரி. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நடப்பு நிதி ஆண்டில் 3 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல 5 ஆண்டு காலத்துல 12,500 பேர், அதை சேர்த்து மொத்தமா 22,500 பேர் கூட வந்து என்ன பண்றாங்க, ஒரு 10,000 பேர் சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அதை வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. வளர்ந்து வர சமூகத்துல இந்த ஒரு அப்டேட் ஆகிற சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, இளைஞர்கள், குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இதுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. 10 தொழிற்பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகள்ல மொத்தம் 50 தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல அறிமுகம் செய்யப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகள்ல 24,000 மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் பெற வழிவகை செய்யப்படும். மேலும் 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டில் நிறுவப்படும். தொழிற்பயிற்சி நிறுவனங்களை வந்து ஐடி டிப்ளமா காலேஜஸ் வந்து பாலிடெக்னிக் காலேஜ் உருவாக்க போறதா சொல்றாங்க. இதுக்கு 90 கோடி ஒதுக்குறாங்க. மொத்தமா ஆண்டுக்கு 10 வீதம், 5 வருஷத்துக்குன்னா 50 தொழிற்பயிற்சி நிறுவன நிலையங்கள் அங்க அறிமுகப்படுத்தி 24,000 பேருக்கு ஏஐ எம்எல் வந்து கற்றுக் கொடுத்து அது மூலமா வேலைவாய்ப்பு உருவாக்க போறதா சொல்றாங்க. கடைசியா இந்த திருத்த மசோதாவில் 7.5 கோடி நிதி ஒதுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது போட்டித் தேர்வு முகமை, நம்ம டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் குறிப்பா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள்ல நடத்த போறதா சொல்றாங்க. எல்லா எக்ஸாமுக்குமே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம், ஐபிபிஎஸ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்னு எல்லாத்துக்கும் பண்ண போறாங்களாம். 3.38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ் கிளாஸ்லாம் அதுதான், டிஎன்பிஎஸ் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்கும். அடுத்ததாக வெற்றி திறன் பயிற்சி திட்டம். எல்லாத்துலேயும் நம்ம எப்படி சொன்ன மாதிரி வெற்றி திறன் பயிற்சி திட்டம் தமிழ்நாடு இளைஞர் அதிநவீன திறன்களை பெறுவதற்கு உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். என்ன பண்ண போறாங்கன்னா இது மூலமா நடப்பாண்டுல 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் தொழில்துறை தேவைக்கேற்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களோட இணைஞ்சு கவர்மெண்ட் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட டைப் பண்ணி கிட்டத்தட்ட 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்க போறாங்க. ஸோ இதுல வந்து மாத உதவித்தொகை கொடுத்துருவாங்க. நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களே அந்த கம்பெனியில் கூட செலக்ட் பண்ணி ட்ரைனிங் பார்த்து எடுத்துக்கிறாங்க. இதுக்கு ஒரு 150 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. எங்க பார்த்தாலும் செயற்கை நுண்ணறிவு தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல வந்து ஏஐ தொழில் வளர்ச்சி திட்டம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ஏஐயை பயன்படுத்தி தொழில் வளர்ச்சி நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும், அதுக்காக உயர்கல்வியில பல்வேறு நிலைகளுக்கேற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடங்களை வடிவமைத்து கல்வியாளர் மற்றும் தொழில்துறையின் முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைச்சு அதுல வந்து ஐஐடி போன்ற முக்கியமான நிறுவனத்தை சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி
நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளை உருவாக்க போறாங்க. 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் தொழிற்பயிற்சி நிலையங்கள் உட்பட 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதர்களாக மனித வளத்தை உருவாக்க போறதா சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்து அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டம் TN ஸ்பார்க் இது இருந்த திட்டம் தான். அதை இவங்க திரும்ப என்ன பண்ண போறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்றாங்க. ஏற்கனவே இருந்த 5000 அரசு பள்ளிகளிலிருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளில் 2026-27ஆம் ஆண்டிற்கான திட்டம் TN ஸ்பார்க் திட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஏற்கனவே இருக்கிற திட்டத்துல இது 3 நிலைகளாக கொண்டது. 6 முதல் 8, 9, 10, 11, 12. இதுல குறிப்பா சொல்லணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு விருப்ப பாடமாக AI நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு இதை ஆட் பண்ண போறதா சொல்றாங்க 11th and 12th. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக மொத்த நிதி பார்த்தீங்கன்னா 2022 கோடி. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி இதுல ஒதுக்கியிருக்காங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு, ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக். நீங்க டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க, ஓட ஆரம்பிங்க. அதே நேரத்தில் இதை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவீங்க, போதைப் பொருள் நிறுத்திடுவீங்க அப்படிங்கிறத ஒரு இதுவாக வச்சு தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக நிறைய இயக்கங்கள் நடந்துட்டு வருது. தனியாரும் சரி, அரசியல் கட்சி, ஆளுங்கட்சி, அரசாங்கமே சரி நடத்திட்டு வராங்க. அதில் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்ல முதலமைச்சர் என்ன பண்ணாரு, ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினார் இல்லையா, அதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. விளையாட்டை ஏற்போம், போதைப் பொருளை துறப்போம், ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்கை விடு. இதுதான் திரும்ப அதுதான் வருது. அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு. ஸோ இதை ஒரு கருப்பொருளாக வச்சு ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்றதை நோக்கமா வச்சு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அதுக்காக தயார்படுத்த போறாங்க. 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுசும் 10 மையம் உருவாக்க போறாங்க. 50 கோடி ஒதுக்குறாங்க. விளையாட்டுல ஆர்வம் இருக்கக்கூடிய, திறமை இருக்கக்கூடிய 8 இருந்து 18 வயசு நிரம்பிய இளம் பள்ளி மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி வழங்க போறாங்க. அதுக்கு ஒரு 5 கோடி ஒதுக்குறாங்க. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கக்கூடிய 500 வீரர்களுக்கும் நிதி உதவி கொடுத்து கூடுதலாக 22 கோடி இதுக்கு செலவு பண்ணி இவங்களையும் ஒலிம்பிக்கு தயார்படுத்துறாங்க. இது போக தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய இந்த பண்பாட்டு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளை ஒரு போட்டி நடத்த போறாங்க. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள், இதுக்கு 42 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி 2 கோடி ஒதுக்கி இவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துறாங்க. அடுத்தது, ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்துக்கு 2 கிளாஸ் தான் PT கிளாஸ் வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க, டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம், யாரா இருப்பானா தெரியல, அதான் சொல்றாங்க. பிறகு பள்ளி நேரத்துக்கு பிறகு 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு பயிற்சியாளரோட சேர்த்து கொடுக்க போறதா சொல்றாங்க. எப்படா ஸ்கூல், நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், பேக் ரெடியாக வச்சிருப்பேன். எனக்கு என் ஃப்ரெண்டுலாம் சரியான போட்டிருக்கும். எவன் பெல் அடிச்சா எவன் ஃபர்ஸ்ட் வெளியே போய் நிற்கிறான் தான். அடிச்சு புட்டிச்சு ஒரு வாட்டிலாம் விழுந்து முட்டில ரத்தம்லாம் வந்திருக்குது. இதான் நம்ம தான் ஃபர்ஸ்ட் போனான்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துல எங்கள் வீடு, நான் தான் ஓடி போயிட்டு வெளில போய் என்ன சொல்லுவோம், ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். அப்படி இருந்த காலம். இப்போ என்ன ஆகுது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்கப்படும். தான் முக்கியமான விஷயம். இந்த விஷயம் யாருக்கு, அரசு மட்டும் இல்லாம அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் செயல்படுத்த போறதா சொல்றாங்க. அடுத்ததாக, ஊரக ஒன்றியங்கள்ல, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வசதிகள்ல நல்ல அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் கொடுக்கறது இல்லாமல் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரைனர்ஸை ரெடி பண்ணி கொடுத்து அவங்க ட்ரெயின் பண்றதான வேலைகள்லாம் பண்ண போறாங்க. சிறிய உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு வளாகங்கள் உருவாக்கப்படும் சொல்றாங்க. ஓகே, அடுத்தது, இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1051 கோடி நிதி. சமூக நீதி, சர்வதேச பல்கலைக்கழகங்கள்ல உயர்கல்வி படிக்கிறதுக்காக போறாங்க. அது முக்கியமான திட்டம், அம்பேத்கர் உதவி திட்டம். இது ஆல்ரெடி நம்ம ஸ்கீம்ஸ்லேயே படிச்சிருக்கிறோம், ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான். அதுக்கு 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்றாங்க, கல்வி உதவி கொடுக்குறாங்க. இந்த வருஷம் 362 மாணவர்களுக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கு 131 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறை, வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். எல்லாத்துலயும் வெற்றி இல்லையா, வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். குறிப்பாக பட்டியல் பழங்குடியினர் மக்கள் அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்காக தொழில் தொடங்குறதுக்கான ஒரு தொழில் முனைவோர் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. 75 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இது ஆதி திராவிடர் பழங்குடியினர் அது உங்களுக்கே தான். தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்கும் நோக்கில் மூலதன மானியம், கடன் கொடுப்பாங்க, கடன் கரெக்டாக வட்டியில கட்டுறாங்க, மானியம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இதுக்கு 165 கோடி நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் பெண்கள் விவசாய தொழிலாளர் நில உரிமையாளர்களாக மாற்றுவது, மண்ணின் மகள், இது ஏற்கனவே வேற ஒரு பேர்ல இருந்தது. அந்த பேர் நம்ம
அந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு, இன்னும் அந்த எக்ஸாம் அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்க மாட்டோம், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா ஆகணும். இது வந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் மினிமமா வந்து தீரும். ஏன்னா ஒன்னு திட்டம் பேரை மாத்திட்டாங்க. இப்போ கொஸ்டின் பேப்பர் வரும்போது பழைய திட்டம் கேட்பானா, புது திட்டம் பேர் கேட்பானா, புதுசு தானே கேட்பாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். ஏற்கனவே இருந்த ஸ்கீம் தான் அது, பேரை மட்டும் மாத்திருக்காங்க. மண்ணின் மகள் திட்டம், இதுக்கு 20 கோடி தராங்க. SC STயா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க மானியத்தோட நிலங்கள் கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல இலவசமாக முழு நிலத்தையும் கொடுக்குறாங்க. நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய ஆதிராவிட குடியிருப்புகள், அயோத்தாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம், இது ஆல்ரெடி இருக்கிற திட்டம் தான், வீடு கட்டி கொடுக்குற திட்டம் SC ST மக்களுக்காக. இதுக்கு ஒரு 300 கோடி ஒதுக்குறாங்க. அடுத்தது பழங்குடியினர் குடியிருப்பு வீடுகள், இது வந்து கம்ப்ளீட்டா இது யாருக்காகனா STக்கு மட்டும். முன்னாடி பார்த்து SC ST, இப்போ STக்கு மட்டும். அவங்களுக்கு சரியா வீடு, சாலை, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, வாழ்வாதார திட்டங்கள், சமூக சுகாதார உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்துக்கும், குறிப்பா ஸ்கூல் இருந்தா ஸ்கூலு, அதுக்கான ஹாஸ்டல்ஸ், எல்லா ஃபெசிலிட்டியும் மேம்படுத்துறதுக்காக ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம், இந்த திட்டத்துக்கு 250 கோடி ஒதுக்குறாங்க. ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள், இந்த மொத்த துறைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா SC டிபார்ட்மெண்ட்டுக்கு 25,225 கோடி, STக்கு வந்து 2079 கோடி, சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி இந்த ஆண்டுல ஒதுக்குறாங்க. இது மொத்தமா, நான் என்ன சொன்ன திரும்ப சொல்றேன், ரிப்பீட் பண்றேன், இது ஒரே அடியா மொத்தமா பண்ண மாட்டாங்க. முதல் 3, 5வது ஆண்டுகள்ல பண்ணுவாங்க. அப்புறம் BC MBC DNCக்கு வராங்க. 69% இடஒதுக்கீடு பாதுகாப்பாங்க இந்த அரசுன்னு சொல்றாங்க. கேஸ் கோர்ட்ல இருக்குது, எப்போ வேணாலும் 69% ரிசர்வேஷனுக்கு ஆபத்து வரலாம். சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறாங்க, எந்த தகுதி அடிப்படையில் எப்பயோ இருந்து கொடுத்ததை இப்போ வரைக்கும் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது பாதுகாப்புன்னு சொல்றாங்க, பார்க்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து BC அண்ட் MBC DNC டிபார்ட்மெண்ட்டுக்கு 372 கோடி ரூபாயில பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கல்ல, BC MBC ஸ்காலர்ஷிப், அதுக்காக 372 கோடி. 77 கோடி ரூபாயில 7.5% இடஒதுக்கீடு கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்தில் பயிரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 77 கோடியை செலவு பண்றாங்க. 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு போறவங்களுக்கு. 13.41 கோடி ரூபாயில கல்வி இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை. நிறைய பேர் வந்து டிராப் அவுட் ஆயிடுவாங்க ஸ்கூல்ல இருந்து, அவங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நிறைய விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளவு கோடி ஒதுக்குறாங்கன்னு தெரியல. இப்ப இந்த 1058 நம்பர் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் 7 தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஒரு 10 கோடி ஒதுக்குறாங்க. ஏன்னே தெரியல, அவ்வளவு செலவாகுமா அப்படின்னு இவ்வளவு யோசிக்க கூடாது. கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி, மாடு மேய்க்கிறவனுக்கு இவ்வளவு அறிவா இருக்கவே கூடாது. அடுத்தது சிறுபான்மையினர் நலன், இது வந்து யாருக்காங்கன்னா இந்துக்கள் அல்லாத மற்ற நபர்களுக்காக. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ஹஜ் பயணத்துக்கான உதவித்தொகை உயர்த்திருக்கிறாங்க. 25,000 35,000 உயர்த்திருக்கிறாங்க. கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் மகளிர், அந்த மகளிருக்கு உதவும் வகையில அவங்க ஒரு சொசைட்டி வச்சிருப்பாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கும், சுய உதவி குழு. அதுல வந்து 1.05 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க அந்த சங்கங்களுக்காக, சங்க மேம்பாட்டுக்காக. மொத்தமா வரவு செலவுல இந்த பட்ஜெட்ல 34 கோடி இவங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. பொதுவாக இது அந்த மைனாரிட்டிஸ் மட்டும், இது மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து BC MBC DNC அண்ட் மைனாரிட்டி மொத்தமா 1,700 கோடி. மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பயணத்துக்காக, அவங்க டிராவல் பண்றதுக்கு இல்லை அவங்க யூஸ் பண்ற பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் அதுல வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க, அல்லது அதிகபட்சம் 30,000 வரைக்கும் அதுக்கு நிதி உதவி கொடுத்து அவங்களுடைய உபகரணங்கள், அவங்களுக்கு தேவையானது, அவங்க யூஸ் பண்றதுக்கான உபகரணங்கள், செயற்கை கால், மின் தசை சமிஞ்சைகள், அல்லது அவங்களுக்கு வந்து வேற காதுகளை பிரச்சனை இருந்ததுன்னா, நடக்கிறதுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, கையில வந்து கை வேலை செய்யலன்னா, அது மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற பொருள் வாங்குவாங்க இல்லையா மாற்றுத்திறனாளிகள், அதுக்கு வந்து மானியம் தர்றதா சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் இந்த மாவட்டங்கள்லாம் நம்பிக்கை இல்லம்னு உருவாக்க போறாங்க. யாருக்காக அப்படின்னா 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்ப கால பயிற்சிகள், மறுவாழ்வு, தொழிற்பயிற்சி இதெல்லாம் வழங்க போறதா சொல்றாங்க. ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்குமிடம் வசதியுடன் கூடிய ஒரு நிறுவனமாக பின்னால மாற்றப்படும் சொல்றாங்க, மேம்படுத்தப்படும். 4 கோடி ரூபாய் அதுக்காக ஒதுக்குறாங்க. மொத்தமா மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கு 1,485 கோடி இந்த பட்ஜெட்ல. அடுத்தது சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. இதுல முக்கியமான திட்டம் அண்ணன் சீர்னு ஒரு திட்டம். கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்டு புடவையும் 1 பவுன் 8 கிராம் தங்கமும் கொடுக்க போறதா சொல்லிட்டாரு.
இது எப்போ நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா, இதுவும் பேரறிஞர் அண்ணா அப்புறம் பெரியாரோட பிறந்த தினத்துல அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்னைக்கு டேட் வருதுன்னு தெரியல. அப்புறம் நினைச்சுக்க வேண்டியதான், செப்டம்பர் 15 செப்டம்பர் 17 2026 வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதுக்காக ஒரு 812 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏற்கனவே கொண்டு வந்தது அவரு. இப்ப காலை உணவு திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதான் முக்கியம். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதை வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாரோட பர்த்டே அன்னைக்கு ஓபன் பண்றதா சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. 15,414 பள்ளிகளில் பயிலக்கூடிய 15.14 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெற போறாங்க. இதுக்காக 710 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது எக்ஸாம்ல 100% கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அடுத்தது மூத்த குடிமக்களுக்கான இல்லங்கள். இது ஏற்கனவே நிறைய சோலைகள் அப்படின்லாம் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான். பேர் மாற்றி மூத்த குடிமக்கள் இல்லங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியும், வயசானவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை பராமரிக்கிறதுக்காக ஒரு பகல் நேரத்தில் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது, அவரை உட்காந்து ஜாலியாக பேசுறது, விளையாடுறதுக்கான இடமாக. விளையாடுறதுனா அவங்க எதுவும் ஓடி விளையாட போகிறாங்க, சும்மா உட்கார்ந்த இடத்துல விளையாடுறது தான். அதுக்காக ஒரு இல்லம் 1ஆம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் ஆரம்பிக்க போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 3, 5, இது 1, 2, 3, 4, 5 கூட போகலாம். அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு விரிவுபடுத்தலாம், மேம்படுத்தலாம். இதில் வந்து ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவார்கள். மொத்தமாக 6.6 கோடி இதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. இப்போதைக்கு 12 மாவட்டம் 12 இல்லம், அதை நான் வச்சுக்கோங்க. நூலகங்கள் அங்கே என்னென்ன கொடுக்க போறாங்க? நூலகம் இருக்கும், யோகாசனம் பண்றதுக்கு, யோகா வகுப்பு சொல்லித்தரதுக்கு ஆளு, உள் விளையாட்டு அரங்கங்கள், மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். முதற்கட்டமாக 5 மாவட்டங்கள் நிறுவப்படும். அங்க 10ன்றான், 12 மாவட்டத்துல 12ன்னு சொன்னான். அடுத்ததாக என்ன பண்றாங்க? 12 மாவட்டங்கள்ல 12 இல்லங்கள். இங்க என்ன சொல்றான்? முதல் கட்டமா 5 மாவட்டங்கள் நிறுவப்படும் சொல்றாங்க. பொழுதுபோக்கு மையங்கள், மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். ஓகே. அடுத்தது 500 அங்கன்வாடி கட்டடங்களை மேம்படுத்த போறாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அங்கன்வாடி கட்டடம், பால்வாடி இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு 500 பில்டிங் புதுசாக கட்ட போறாங்க. திருநர்கள், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக திருநர் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தல், அதில் அவங்களுக்கு உறுதி செய்யும் விதமாக இந்த ஸ்கீம்ல திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக வங்கி கடன் கொடுக்க போறாங்க. 50,000 ரூபாய் வரைக்கும் பண்றாங்க. அவங்க சுயதொழில் பண்ணலாம், மற்ற விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில மேம்பாடு அடைவதற்காக. அதே போல திருநர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக 5 மாவட்டங்கள் அரண் இல்லங்கள் துவங்க போறாங்க. அரண் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 15 மாவட்டங்கள்ல குறுகிய கால தங்கும் வசதிகள். இது வந்து குறுகிய காலத்துல தங்கி போறதுக்கான இல்லங்கள் வந்து ஒரு 15 மாவட்டத்தை உருவாக்க போறதா சொல்றாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு 9,818 கோடி ஒதுக்க போறாங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை கலைஞரை கட் பண்ணிட்டாங்க, மகளிர் உரிமை தொகைன்னு மாத்திட்டாங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, இதுல முக்கியமான எக்ஸாம்ல கேட்கலாம். தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் 1000 பிறப்புகளுக்கு 11 உள்ளது. ரொம்ப முக்கியமான நோட் பண்ணுங்க. இறப்பு விகிதம் 1000 பேர் பிறக்கிறாங்கன்னா அதுல 11 குழந்தைங்க இறந்து போறாங்க தமிழ்நாட்டில். மாநிலத்துல 99.9% பிரசவம் எங்க நடக்குது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்குது, வீட்டில் நடக்கல. 0.1% தான் வீட்டில் நடக்குது. இதுல 99.9 ஹாஸ்பிட்டல் நடக்குது. அதுல 53க்கும் மேற்பட்ட சதவீதம் எங்க நடக்குது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்குது. பாதிக்கு மேல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்கிறது நல்ல விஷயம் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னா அரசாங்கத்தை நம்புறாங்க, மருத்துவத்துறை மேம்பட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் சொன்னோம். அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்கம் மோதிரத்தை கொடுக்க போறதா சொல்றாங்க. இதுக்கு வந்து 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறதா சொல்றாங்க. இது செப்டம்பர் 15, 2026 அண்ணா பிறந்த நாள்ல துவக்க போறதா சொல்றாங்க. மூத்த குடிமக்களுக்கு 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்களுக்கு, விடுதலை இல்லம் தேடி மருத்துவம் இருக்குல்ல, அந்த மாதிரியான திட்டம். இங்க ஒரு டாக்டர் இருப்பாரு, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு பிசியோ பண்றவர் இருப்பார், பிசியோதெரபிஸ்ட். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் வீட்டுக்குள்ளே போவாங்களாம். 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்களை உருவாக்கி அவங்க வீட்டுக்குள்ளே போய் வயசானவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கிராம ஊராட்சிகளுக்கும் இவர்கள் நேரிலே சென்று இலவச உடல் பரிசோதனை செய்ய போறாங்க. இதுக்காக 33 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது தாய் கேர், இது ஒரு திட்டமா பார்க்கப்படுது. கன்சீவா இருக்கிறவங்க, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவாங்க. இது அப்படி கிடையாது. அந்த பிரசவ நேரத்துல வந்து அங்கேயே தங்கி என்ன பண்ணலாம், கட்டணம் இல்லாம உணவு, மருந்து, தொடர் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கலாம். இதுக்காக 23 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தாய் கேர் சிஸ்டம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தொலைதூரம் மற்றும் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு
கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மைய கிளைகள் ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையிலான தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்புகள் உருவாக்கப்படுது. ஸோ தொலைதூரத்தில் இருக்கிறவங்க, கிராமப்புறங்களில் பஸ் வசதியே இல்லை, மலை பிரதேசங்களில் வாழ்றவங்க, தன்னிச்சு விடப்பட்ட பகுதிகளாக இருக்கும், அங்கெல்லாம் பெருசாக யாருமே மக்கள் வாழ்வாங்க. ட்ராவல் போயிட்டு வரதுக்கான அந்த ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஒரு திட்டம், முதல்ல 5 மையங்கள் உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை அளவிலான 200 கிளைகள் வலைதளம் மூலமாக தொடர்புபடுத்தி நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் பண்ண போறாங்க. 5 ஆண்டுகள்ல இம்மையம் மற்றும் கிளைகள் எண்ணிக்கையை 1000 மையமா உயர்த்துவாங்களாம். எப்படி 5 மையமா இருக்கிறத 1000 மையமா உயர்த்துவாங்களாம். இதுக்காக வந்து 18.5 கோடி ஒதுக்கியிருக்காங்க. புற்றுநோய் பராமரிப்பிற்காக ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வந்து நாட்டில் அதிகமான புற்றுநோய் வந்து இருக்குது, மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் இறந்து போறாங்க. ஸோ அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக 5 மண்டலங்களாக பிரித்து புற்றுநோய் பராமரிப்பு தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஹப்பை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. மெடிக்கல் ஃபீல்டு வரவேற்கக்கூடிய விஷயம், நடைமுறைப்படுத்தினா நல்லது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக திட்ட அறிக்கையை தயாரிக்கப்படுறதா சொல்றாங்க. அந்த தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய். இதுதான் எனக்கு புரியல. திட்ட அறிக்கை தயார் பண்றது 10 கோடியா? நான் இன்னும் சொன்ன மாதிரிதான், மாடு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளவு அறிவா, ஏன் இதெல்லாம் பண்றாங்க, நீதான் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. இவ்வளவு பண்றாங்க, இவ்வளவு காசு ஒதுக்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பண்றதுக்கு தான் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இப்போ குரூப் 4ல இருந்து குரூப் 1 வரைக்கும் IAS முடிச்சுட்டு வரவங்க வரைக்கும் என்ன பண்றாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு காசு கொடுக்கணுமா? அவங்களுக்கு சம்பளம் மாசம் தராங்க. புரியல. இந்த படத்தை சொன்ன ஒண்ணுமே புரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட், நம்ம ரொம்ப அதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அப்பப்போ நான் சைலண்ட் பேசுறது என்னன்னா உங்களோட கனெக்ட் பண்றதுக்காக தான். இதுல வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் கிரியேட் பண்றது கிடையாது. அடுத்ததாக ஹாஸ்பிட்டல்ல வந்து புறநோயாளிகள் எண்ணிக்கை, அதாவது அவுட் பேஷண்ட் இன்பேஷண்ட் இருக்காங்கல்ல, ஓபி, அந்த பேஷண்ட்லாம் வராங்க போறாங்க, அவங்களுக்கு கூடுதலான மருத்துவ செலவை வந்து டேலி பண்றதுக்காக மருந்துகளுக்கான நிதி ஒதுக்கீடு 100 கோடி ரூபாய் உயர்த்துகிறது அரசு இந்த நிதி ஆண்டுல. மொத்தமா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுக்கு 23,357 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. கூட்டுறவு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு மற்றெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற குரல் இதை வந்து எடுத்துக்காட்டுக்கிறாங்க. குரல்லாம் பார்த்துக்காங்க, எக்ஸாம் அப்படியே கேட்டு விட்டுருவாங்க. கூட்டுறவு சங்கங்கள்ல 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்க வந்து பயிர் கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. முதல்ல 50,000 நாங்க, இப்போ எல்லாம் பிரச்சனை பண்ணோன்னா 75,000 போயிட்டாங்க. 35,000 ரூபாய் பயிர் கடன் தள்ளுபடி. இது வந்து 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் செலவு பண்ண பணம் 5,932 கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. கூட்டுறவுத்துறைக்காக 8,028 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக என்னது, வேளாண் மற்றும் உழவர் நலன். இது தனியாக நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணணும்னா ஜூன் 12 வந்து மேட்டூர்ல நமக்கு தண்ணி திறக்கணும். ஆனால் இந்த வாட்டி ஜூன் 12 திறக்கல. ஜூன் போய் ஜூலை போய் ஆகஸ்ட் மாதம் அப்பயும் திறக்கல. கர்நாடகாவில் பயங்கர மழை வந்து வெள்ளம் வந்து வரப்போற சூழ்நிலை, அணை உடைய போற சூழ்நிலை, திறந்து விட்டான். அதனால அப்படி தண்ணி வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடினை ஊக்குவிக்க 134 கோடி ரூபாய் நிதியை வந்து குறுவை தொகுப்பு திட்டத்திற்காக அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது வழக்கமாக வருஷம் கொடுக்கறது தான். நெல் இயந்திரம், நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தியில மானியம், நெல் விதை வாங்குறது, உரங்கள் வாங்குறதுல, நுண்ணுயிர் உர கலவைக்கு, இது எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது தான் அந்த 134 கோடி அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ வெற்றிகரமாக 50வது பேஜ் வந்துட்டோம். ஒரு பங்கு முடிச்சுன்னா 2 பங்கு இருக்குது, வேகமாக பார்த்துடலாம். மின் மானியம், விவசாயம் எல்லாம் ஃப்ரீயா கரண்ட் யூஸ் பண்றாங்க, அதுக்கு 7,432 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக உழவர் மேம்பாட்டுக்கு 14,984 கோடி. கால்நடை பராமரிப்பு, நடப்பு நிதி ஆண்டுல ஊரக பகுதிகளில் நலிவடைந்து இருக்கக்கூடிய குறிப்பா கைம்பெண்ணை, அதாவது கணவனை இழந்தவங்க, ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் 100% மானியம், அதாவது 5 வெள்ளாடு கொடுக்க போறாங்க, அல்லது செம்மறி ஆடு கொடுப்பாங்க. போய் சொல்லிட்டாங்க பாருங்க, ஏன்னா வெள்ளாடு ரேட் அதிகமா இருக்கு, செம்மறி ஆடு கொடுப்பாங்க. 30,000 தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, 5 ஆடு கொடுக்க போறாங்க. 110 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க இதுக்காக. கால்நடை மருத்துவர்களுக்கு தேவையான 41 கட்டிடங்கள் 47 கோடி ரூபாயில மதிப்புல உருவாக்க போறதா சொல்றாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல், கால்நடை ஹாஸ்பிட்டல், வெட்டினரி ஹாஸ்பிட்டல். அதே போல பல்நோக்கு மருத்துவமனைகளாக மாத்துறது, 210 கால்நடை மருந்தகங்களை கால்நடை மருத்துவமனைகளாக மாத்துறதுக்கு 40 கோடி.
அதுக்கப்புறம் ஒதுக்கீடுல தரம் உயர்த்தப்படும். மேலும் 143 கோடி புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் 35 கோடியில உருவாக்க போறாங்க. 143 நடமாடக்கூடிய கால்நடை மருத்துவ பிரிவுகள். இந்த வயதானவங்களை வீட்டுக்கு வந்து பாக்குறாங்கல்ல, இப்ப இருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டம் மாதிரி இது கால்நடைகளுக்காக. சில நேரங்கள் எதிர்பாராத நேரத்துல வந்து கால்நடைகள் இறந்து போகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா கால்நடையை காப்போம்ன்ற ஒரு திட்டம், புதிய கால்நடை காப்பீட்டு திட்டம், பயிர் காப்பீடு மாதிரி கால்நடையில காப்பீடு திட்டம். அதுல ஏதாவது இப்போ இந்த நோய்கள் வந்து இறந்துடுறாங்க, அல்லது மழை காலம் வறட்சியில இறந்து போறாங்க, வெள்ளத்தில் அடிபட்டு போறாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, 31 கோடி ஒதுக்கியிருக்காங்க. காப்பீடு பண்ணவங்களுக்கு அந்த கால்நடை காப்போம் திட்டத்தின் கீழே அவங்களுக்கான அந்த கால்நடைகள் அதுக்கான பணத்தை வந்து கொடுக்கறதா சொல்றாங்க. தீவன விதை வங்கிகள் மற்றும் கிடங்குகளுக்கு 6.7 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இந்த அரசாங்கம். சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்பது 13 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான எப்படின்னு பாருங்க, சமூக பங்களிப்போடு மக்களோட சேர்ந்து, தனியாக கவர்மெண்ட் கூட வந்தோம்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் மக்களோட சேர்ந்து என்ன பண்றாங்க, மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுக்க போறதா சொல்றாங்க. மீன் வளம் மற்றும் மீனவர் நலன், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னது, அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அந்த மீன் தடை காலத்துல அவங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் கொடுப்பாங்க. அதை வந்து 6000 இருந்து 7000 இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இதற்கு 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவ குடும்பங்கள் இதன் மூலமாக பயன்பெற போறாங்க. இதுக்காக அரசு ஒதுக்கீடு நிதி 135 கோடி. ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள், அந்த படகுக்கு அல்லது அந்த வலை வாங்குறதுக்கு இதெல்லாம் நிறைய செலவாகணும்ல, அதுக்காக வட்டி மானியத்தோடு என்ன பண்றாங்க, கடன் கொடுக்குறாங்க. அதுக்கு நடப்பாண்டுல 12 கோடி நிதி ஒதுக்கிருக்கிறாங்க. அடுத்ததாக பால் வளம், தேசிய அளவுல முன்னிலையில் இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்று. பால் உற்பத்தியில 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒரு ஜோடி, அதை 2 மாடு கொடுக்க போறாங்க. எத்தனை பேருக்கு, 10,000 பேர் தகுதியான பெண்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. அதுக்கு ஒரு 57 கோடி ஒதுக்கியிருக்காங்க. விலையில்லா மாடு வழங்கும் திட்டம், ஆடு மாடு வழங்கும் திட்டம். இதை சீமான் சொன்னார்னு நினைக்கிறேன், அவரை கிண்டல் பண்ணாங்க. கடைசியில் இவங்களே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு, பால் வளம், மீன் வளம், மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தொழில் வளர்ச்சி 2036 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலரை வந்து நம்ம பொருளாதாரத்தை ரீச் பண்ணணுன்றதான் டார்கெட் வச்சு உழைக்க போறதா சொல்றாங்க. இது மூலமாக பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கூட டைப் வச்சிருக்காங்களா இப்ப புது அரசாங்கம். அது மூலமா 14,790 நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இதுக்காக 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கம்பெனியோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்ஸ் MMLP, பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்காக்கள் உருவாக்க போறாங்க. அது மாதிரி உலர் துறைமுகங்கள், ட்ரை போர்ட்ஸ் வந்து இந்த எல்லா இடத்துலயும் முக்கியமான இடங்கள் எல்லாம் கிரியேட் பண்ண போறதா சொல்றாங்க. புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, புதிய தமிழ்நாடு, நியூ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி விட போறாங்க. வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டே தருவாங்க அந்த கொஸ்டின். தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியலை அரசு உருவாக்கும். ஸோ டிஜிட்டல் மயமாக போறதா சொல்றாங்க. வழிகாட்டி 3.0, ஏற்கனவே 2.0 வந்து இப்போ 3.0 கொண்டு வராங்க. முதலீட்டு சேவை அமைப்பை ஏற்படுத்துவதற்காக, அதாவது முதலீடு வந்து இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் அவங்கள்ட்ட போட்டி நிலைமையை உருவாக்கி அது மூலமா அந்த கம்பெனியை டெவலப் பண்றது, அது மூலம் வருமானத்தை பெருக்குவது. தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் 3.0. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த ஒவ்வொரு ஸ்கீமுமே ஏற்கனவே எந்த ஸ்கீமா அவங்க 2.0 3.1 சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மேம்படுத்திக்கிட்டே வராங்க. அவ்வளவுதான். தொழில் தொடங்குவதற்கு, முதலீடு திட்டங்களை தேவையான அரசு அனுமதிகளை பெறுவதற்கு, தடையில்லா சான்றிதழை ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல பெறுவதற்காக இந்த இணையதளம் உருவாக்க போகுது, பயன்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவை பிரிவு. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இங்க வந்து முதலீடு பண்றதுக்காக அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் வந்து உருவாக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டை சார்ந்தவன் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கலாம், வெளிநாடுகள் இருக்கலாம், அவங்க வந்து இங்க தொழில் தொடங்குறதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கான ஸ்கீமு. அடுத்ததாக சிப்காட். நம்ம ஏற்கனவே சிப்காட்டை பற்றி தொழில்துறையில தமிழ்நாடு ஜியாகிரபியில் படிச்சிட்டோம், யூனிட் நம்பர் 5ல. ஸோ சிப்காட்டெல்லாம் மேம்படுத்தணும், நிறைய பூங்காக்களை உருவாக்கணும், உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றணும், முதலீட்டாளர்களை ஈர்க்கணும், ஏற்றுமதியை உயர்த்தணும். இது மாதிரி திட்டத்துக்காக ஒரு 3,200 கோடி ஒதுக்குறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். ஒரு ஆண்டு இல்லை, 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் கண்டிப்பா அந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக மாற்றப்படும். ஸோ இந்த 2 இடங்கள்ல விண்வெளி சார்ந்த விஷயங்களை என்கரேஜ் பண்றதுக்காக
இதை முதலீட்டு மண்டலமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்பாங்க. நல்லாவே தெரியும், தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினத்துல இந்தியாவினுடைய மிக முக்கியமான ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கிறதா மத்திய அரசாங்கம் சொல்லி வேலை நடந்துட்டு இருக்குது. இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய நமக்கு வருவாய் வரும்னு சொல்ல வராங்க. இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து மாநில அரசு ஒரு மேம்பட்ட விண்கல பொது தொழில்நுட்ப வசதியை நிறுவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு யூஸ் பண்ணி டீப் டெக் மேம்பாட்டுக்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவகம் உருவாக்கப்படும். ஸோ அறிவகம் அப்படின்ற ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாமே ஹை கிளாஸா இருக்கும். இந்த நகரத்துல செயற்கை நுண்ணறிவு, பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாடு, குறைக்கடத்தி செமிகண்டக்டர் யூஸ் பண்றது, அதுக்கான லேபு, பல்துறை புத்தாக்க இன்குபேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதியோடக்கூடிய ஒரு புதிய நகரம் உருவாக்க போறாங்க. ஒரு ஹைடெக் சிட்டியா உருவாக்க போறாங்க. இதுக்காக ஒரு 5 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. மொத்தமா தொழில்துறை ஊக்குவிப்பு வர்த்தகத்துறைக்கு 4417 கோடி. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள். ஸோ இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் 43.47 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்குது. தேசிய அளவில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. ரொம்ப முக்கியமானது. 43.47 லட்சம் மொத்தமா இருக்கிறது. தமிழ்நாட்டில் 43 லட்சம் கிடையாது, மொத்தமா இந்தியா ஃபுல்லா. அதுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 225 கோடி ஒதுக்குறாங்க. மானியத்தோட கடன் கொடுத்து அவங்கள வந்து ஆண்டர்பிரினர் தொழில் முனைவோராக மாற்றுவது திட்டம். திட்டத்தின் கீழே 352 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூலதனம் மானியமாக கொடுத்துட்றாங்கன்னு சொல்றாங்க. இரும்பு எஃகு ஆலையில முக்கியமானது பசுமை எஃகு உற்பத்தி. அதுக்கு முன்முயற்சியாக 5 ஆண்டுகளுக்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஸோ இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாக இல்லாத வகையில எஃகு உற்பத்தி 300 கோடி ரூபாய். அப்ப 5 அடிச்சிங்கன்னா 60 கோடி வந்துடும்ல. 60 தான் 5 வருஷம். 5 வருஷத்துக்கு 3 கோடினா வருஷத்துக்கு 60 கோடி. அவ்வளவுதான். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு துறைக்கு மொத்தமா இந்த டிபார்ட்மெண்ட் 2142 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கைத்திறன் துணி நூல் கதர். இந்தியாவிலே ஜவுளி, ஆடை, கைத்தறி, கைவினை பொருட்கள் உற்பத்திகளில் தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இந்தியாவோட நூல் கிண்ணம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் நெசவு பள்ளத்தாக்கு, இந்த கரூர்லாம் இருக்குது. அதே போல கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய மான்செஸ்டராக கருதப்படுகிறது தென்னிந்தியாவில். இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ற டே ஆகஸ்ட் 7. ஆகஸ்ட் 7 தான் 2015 நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன ஆரம்பிச்சுட்டு போனாரு, தேசிய கைத்தறி தினம், நேஷனல் ஹேண்ட்லூம் டே வந்து கொண்டாடணும்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா 110 வருஷத்துக்கு முன்னாடி 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா டவுன் ஹாலில் ரொம்ப முக்கியமான ஒரு சுதேசி மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சுதேசினா ஒருவருடைய சொந்த நாடு அப்படின்னு பொருள். அடுத்தது தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் ஒரு 60 கோடி செலவு பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த இது சார்ந்து சொன்னோம் இல்லையா, ஜவுளித்துறை சார்ந்து, அதோட சேர்த்து கைவினை பொருட்கள், இது எல்லாத்துக்கும் பொதுவாக மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் வந்து உருவாக்க போறாங்க, அமைக்கப்படும். அதுக்கு 60 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம். MSME டிபார்ட்மெண்ட்ல ஜவுளித்துறையில ஒரு திட்டம். தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம், இது ஏற்கனவே இருக்குது, இது பெருசா செயல்படலை. ஒரு 16 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது நான் பதநீர் பதப்படுத்துதல், பனங்கருப்பட்டி, அதுல இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி சேல் பண்றதுக்காக அந்த பனை சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம். திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் உருவாக்க போறாங்க. இதுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. திருப்பூர்னாலே துணி சம்பந்தமானது தான். பசுமை வழி ஆடை உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக, அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில துணி உற்பத்தி பண்றதுக்காக திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர் உருவாக்குறாங்க. இதுக்காக மொத்தமா அந்த துறைக்கு, கைத்தறி துறைக்கு 1678 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ளது தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப நிறுவனம். ஸோ ஐடி செக்டர் வந்திருக்காங்க.
இது நம்ம ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு என்ன பண்றோம், தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை நம்ம செஞ்சுட்டு வரோம். ஐடி செக்டார்ல பண்ணிட்டு வரோம். 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுகமான வேலைவாய்ப்பை வழங்குகிறது. தொழில்துறையில நம்ம ஐடி செக்டார் தனியா பார்க்கிறோம். அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா ஏஐ. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், இயங்குபடம், காட்சி விளைவுகள், சித்திரக்கதை, விளையாட்டு மற்றும் மெய்நிகர் உண்மை AVGC XR போன்ற வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு TNAI மிஷன் இது வலுப்படுத்தும் சொல்றாங்க. புதுசாக ஒரு மிஷன் கிரியேட் பண்றாங்க. இது மூலமா எல்லாத்தையும் டெவலப் பண்றது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, எல்லா வசதிகளையும் சேவைகளும் சீக்கிரமா உங்களுக்கு கிடைக்க வைக்கிறது. இ-சேவை 2.0, அதாவது ஏற்கனவே இ-சேவை மையம் இருக்கு இல்லையா, அதை அப்கிரேட் பண்ணி 2.0 மையங்களாக கொடுக்க போறாங்க. நம்ம 20 துறைகள் சார்ந்த 76 சேவைகள் சர்வீஸை நம்ம அரசு அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேட்பேட் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், 275 மக்கள் நல சேவைகளை இதில் பெற முடியும். அதை நம்மளுடைய பர்த் சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் பெறலாம்னு சொல்றாங்க. இன்னும் ப்ராப்பராக நடைமுறைக்கு வரலாம், நல்லா இருக்கும், பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம், ஏஐ, ஐடி இந்த செக்டாருக்கு, டிஜிட்டல் செக்டாருக்கு 398 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எரிசக்தி 2036 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடையணும், அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடையணும். தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்க்கக்கூடிய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2640 மெகாவாட். நமக்கு நாளுக்கு நாள் மின் தேவை அதிகமாகிட்டே போகுது. அதனால அவங்க சொல்றாங்க இவ்வளவு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து உடன்குடி இருக்கக்கூடிய மின் நிலையத்துல 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், அங்க வந்து அனல் மின் நிலையம், இந்த திட்டங்கள்லாம் விரைவாக செயல்படுத்தி அது மூலமாக மின்சாரத்தை உற்பத்தியாக்கி நம்ம மின் தேவையை பூர்த்தி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ETPS விரிவாக்க திட்டம், தனியார் அரசு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து மேம்பாட்டு திட்டம், இதுக்கு வந்து 5050 கோடி ரூபாய் மதிப்பான வெள்ளிமலை நீரேற்றும் புனல் மின் நிலையம், அதாவது அனல் மின் நிலையம், இது புனல் மின் நிலையம். புனல் மின் நிலையம்னா நீர்ல இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ற நிலையம். ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மூலமாக என்ன பண்ண போறாங்க, நம்முடைய மின் தேவையை பூர்த்தி பண்றதுக்காக அரசாங்கம் அதுக்காக வேலைகளை செய்து BESS மையங்கள் மற்றும் புதிய BESS மையங்களை மேம்படுத்துவதற்கான நோக்கம். BESS என்ன, மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள், பேட்டரி எனர்ஜி சேவிங் செக்டர். அடுத்த பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துடன் நம்ம இணைஞ்சிக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் இணைஞ்சி வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம், வீடு கட்டும் போது சோலார் பேனல் போடுறாங்கன்னா அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுக்கு மானியம் தராங்க. சோலார் பேனல் போட்டிக்கலாம். இதுக்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோருக்கும், அடுத்து சென்னையில் இருக்க எல்லாருக்குமே என்ன பண்ண போறாங்க, 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போறாங்க. சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் 2035-36 ஆண்டுக்குள்ள அதிகபட்சமா மின் தேவை வந்து 37,000 மெகாவாட் போகும்னு சொல்றாங்க. இப்ப எங்க இருக்கிறது, இப்ப நம்ம எவ்வளவு படிச்சோம், நம்மளுடைய மின் தேவை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குமா, எவ்வளவு தேவைப்படும் சொல்றாங்க, 37,000 மெகாவாட் தேவைப்படும். அதுக்காக தான் இவ்வளவு வேலை செய்யணும். கோயம்புத்தூர், அரியலூர் அது ரெண்டுத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதையை உருவாக்கக்கூடிய திட்டம், அதுக்கு 400 கோடி ரூபாய் செலவுல அரசு தனியார் கூட்டாண்மை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல பண்ண போறதா சொல்றாங்க. சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு உயர் மின்னழுத்த மின் பகிர்மான திட்டத்துக்கு 1390 கோடி ஒதுக்குறதா சொல்றாங்க. 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2வது கட்டம் செயல்படுத்த போறாங்க. மற்றும் 1460 கோடி ரூபாயில விருதுநகர், கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மான திட்டத்தை செயல்படுத்தி அரசு இதை விரைவுபடுத்தி இது மூலமா 11,700 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிலையங்களை உருவாக்க முடியும். அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், இது ஆல்சோ கிரீன் எனர்ஜி. இதனால பப்ளிக்கு, மக்களுக்கு வந்து இல்ல சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால இதெல்லாம் உருவாக்க போறதா சொல்றாங்க. பசுமை ஆற்றல் இந்த திட்டங்களுக்காக கையாளக்கூடிய 6,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3வது கட்ட திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தேவையை நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். ஃபியூச்சர்ல மின் விநியோக மேம்பாடு அடையக்கூடிய திட்டம், அதுக்காக 1,543 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அந்த முதலீட்டுல 178 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும். 2,000 கோடி ரூபாயில 40,000 பழைய விநியோக மின்மாற்றிகள் படிப்படியாக மாற்றப்படும் சொல்றாங்க.
டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் படிப்படியாக மாற்ற போகிறாங்க 40,000. அதுக்கு 2,000 கோடி ஒதுக்குறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஈவியாக மாறப்போகுது. எல்லாம் சார்ஜ் தான், பெட்ரோல் டீசல் கூட சார்ஜ் தான் ஓட்டு போனோம். அப்போ என்ன பண்ண போகிறாங்க, நடப்பு நிதி ஆண்டுலேயே 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி சார்ஜிங் பாயிண்ட் கொண்டு வர போகிறாங்க. 20,000 பொது சார்ஜிங் நிலையங்களை அடுத்த 5 ஆண்டுகளில் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கு அரசு மானியம் வழங்குறாங்க. 5 கோடி ரூபாய் அதுக்காக திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. திரும்ப அதே சொல்கிறாங்க. இதுக்கு 1,545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மொத்தமாக அந்த மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா எரிசக்தி துறைக்கு 15,828 கோடியை பண்ணுறாங்க. இதுக்கு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இலவச நிறையா கொடுக்குறாங்கல்ல, அதனால். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் CMDA, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 1,189 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய 3வது முழுமையான திட்டத்தை, 3rd மாஸ்டர் பிளானை உருவாக்க போகிறாங்க. 2027-46 அடிப்படையாக கொண்டு 20 ஆண்டுகள் திட்டம், 20 ஆண்டு திட்டம் மாதிரி. என்னென்னா டெவலப் பண்ணுறது, ஏரியாவை டெவலப் பண்ணிட்டே போகிறது. அதுக்கு அவங்க ஒப்புதல் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும். அரசாங்கம் அது மாதிரி தேவையில்லாமல் பயனற்ற இடங்களால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை இவங்கள்ட்ட கொடுத்து இது மூலமாக சேல் பண்ணி அதில் மூலமாக வருவாயை திரட்டுவாங்க. அப்படியே பரப்பளவுகளை உயர்த்த போகிறாங்க. 1,189 சதுர கிலோமீட்டராக இருந்ததை 5,900, 5 மடங்காக ஆக்க போகிறாங்க. 5 வருஷம் இருக்குல்ல, 20 வருஷம் இருக்குல்ல. சென்னை பெருநகர பகுதிக்கான ஒரு விரிவான முழுமையான திட்டம், காம்ப்ரிஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும்னு சொல்றாங்க. தயாரிச்சு சொல்லுமா, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசு 25 கோடி நிதி ஒதுக்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழிய திட்ட அனுமதி தளங்கள் எல்லாமே இப்போ ஆன்லைனா மாற்ற போறாங்க. சிங்கிள் விண்டோ, எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நேர்முகமாக நேரடியாக ஊழல் இல்லாமல் நடத்த போறதா சொல்றாங்க. 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்காக இந்த ஆண்டிலே பார்த்தீங்கன்னா 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டவும். இது படிப்படியா என்ன பண்ண போறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதாவது நகர்ப்புறங்கள்ல வீடுலாம் யாரும் கட்ட முடியாது, இடம் வாங்கிலாம் கட்ட முடியாது. அப்போ அடுக்குமாடி கட்டுறாங்கள, ஹவுசிங் போர்டுங்கிற பேர்ல கவர்மெண்டே கட்டி வித்துருவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு குடியிருப்புகள் கட்ட போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்காக 1,253 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் முதற்கட்டமாக மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம், மை ஹோம் திட்டம், அடுத்த 7 ஆண்டுகள்ல 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். அரசு தனியார் கூட்டாண்மையில 15,000 கோடி ரூபாய் முதலீடு இருக்கப்படும். இது மூலமா 15,000 கோடி முதலீடு வரும்னு சொல்றாங்க. தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்ட், தமிழ்நாடு உறைவிட நிதியத்தின் மூலமாக 3,500 கோடி ரூபாய் செயல்திறன் இடைவெளி நிதி, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், இது மூலமாக தான் அந்த வீடுலாம் கட்ட போறதா சொல்றாங்க. டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர், மின்னணு வாடகை பற்றுச்சீட்டு, வீட்டு வசதி நகர்ப்புற மேம்பாட்டுக்கு 8,852 கோடி மொத்தமா இந்த துறைக்கு. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். ஸோ இது நகர்ப்பகுதிகளில் மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம், முதலமைச்சர் பேர்ல உருவாக்குறது. ஆல்ரெடி இருக்குது அந்த திட்டம். இப்போ இவங்கள அதை எக்ஸ்டன் அதை தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. 2031 ஆண்டு இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டில் நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணுன்றத அப்படியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண போறாங்க, நகர்ப்புறங்களை மேம்படுத்த போறதா சொல்றாங்க. இதுக்கு 2,117 கோடி. பெருநகர சென்னை மாநகராட்சியில் 91 லட்சம் மக்களை அடிப்படை வசதிகளை வழங்குவதற்காக, நகரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காகவும் உறுதி செய்வதற்காகவும் சேவைகளை வழங்குவதற்காகவும் இந்த திட்டங்கள், விரிவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 20 இடங்கள்ல திறன்மிகு வாகன நிறுத்துமிடம், ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஆள் கூட்டிகிட்டே போறாங்க, வண்டிகள் அதிகமாயிடுச்சு, பார்க் பண்றதுக்கு இடம் இல்லை. அதுக்கு ஒரு 20 ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வர போறாங்களாம். அம்பத்தூர் மற்றும் கிண்டில் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டை சாலைகளில் மறு வடிவமைக்கப்படும். ஏன்னா ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும் அந்த ஏரியா, ரொம்ப நெருக்கமான பகுதியாக இருக்கும். அதெல்லாம் மாற்றி வடிவமைக்க போறாங்க, அப்டேட் பண்ண போறாங்க, அப்கிரேட் பண்ண போறாங்க. ஆமா. அடுத்ததாக சுற்றுச்சூழல்ல முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் 3,108 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 2030-31 ஆண்டுக்குள்ள செயல்படுத்த போறாங்க. இது குடிநீரை உறுதிப்படுத்துறது, ட்ரிங்கிங் வாட்டர் விநியோக திட்டம், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம். சென்னை மாநகரம் முழுவதும் சமமான மற்றும் தடையில்லாத குடிநீர் விநியோகம் வழங்குவது, தூய்மையான குடிநீர்
விதிவிலக்கின்றி ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது என்னோட மோட்டோ, உறுதிமொழி தான். இதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு கொடுக்குறது திட்டம். இது ரொம்ப காலமாக எல்லாரும் சொல்லிட்டு வர விஷயம். அடையாறு கூவ நதியை சுத்தப்படுத்த போறேன், ஒரு கழிவுநீர் நதியாக மாற்றி அமைப்பது. எல்லாம் சொல்றதுதான். 2 ஆறையும் உண்மையாடு படகு சவாரி, மக்கள் குளிக்கிறது மாதிரியான இடங்களை மாத்திரதா சொல்றாங்க. பழமையான நகரங்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோவோட என்கா, மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருந்ததோ அதே போல கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் என்ன பண்றாங்கன்னா இயல்பு நிலைக்கு கொண்டு வர போறதா சொல்றாங்க. இதற்காக அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் சியான் இந்த நதி எப்படி இருக்குதோ, சிங்கப்பூர் நகரத்துல கலாங் நதி எப்படி இருக்குதோ அதே போல இந்த தமிழ்நாட்டுல இந்த கூவம் நதியையும் அடையாறு நதியையும் மாத்த போறதா சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க பாரு, என்னன்னா ஊர்ல இல்லைன்னா ஆனா சிங்கப்பூர் மாதிரி மாத்திரம், ஆஸ்திரேலியா மாதிரி மாத்திரம், சிட்னி மாதிரி மாத்திரம்னு சொல்லுவாங்க. அதுதான். இதுக்காக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்குத்துறைக்கு 29,863 கோடி ஒதுக்குறாங்க. நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், இதுக்கு 9,300 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குறாங்க. அதாவது ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறது, ரோடு போடுறது, அங்கே பிரிட்ஜு கட்டுறோம், ஃப்ளைஓவர் கட்டுறோம், கீழே பிரிட்ஜு தரைப்பாலம் கட்டுறோம், அதுக்கெல்லாம். இதுக்காக மாநில நெடுஞ்சாலைகளை 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல். ஏற்கனவே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பைபாஸ் போட்டாங்க. இவங்க இதை பைபாஸை நேஷனல் ஹைவேஸாக மாற்ற போகிறதா சொல்கிறாங்க. அதே போல் கிராமப்புறங்களில் ரொம்ப முக்கியமான பாதுகாப்பான சாலை இயக்கம் உருவாக்க போகிறாங்க. அதை நிறைய ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது, பிரச்சனை எல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் குறைக்கிறது. எதை யூஸ் பண்ணி? ஏஐ யூஸ் பண்ணி. இதெல்லாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சரிப்படுத்துறதுக்காக இந்த குண்டும் குழியுமா இருக்குல்ல, பேட்ச் ஒர்க் அதுக்கு ஒரு 250 கோடி. செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம். அதாவது ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அது ப்ராப்பரா, ஹைவேஸ் மினிஸ்டரே பேசினார், ரோடு போட்டா 5 வருஷம் 7 வருஷம் அப்படியே இருக்குமா? எங்க இருக்குது? அதெல்லாம் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்கணும். அவங்க அதுக்கு ஷூரிட்டி தரணும். அவங்க ஏதாவது பிரச்சனை அவங்களும் என்ன பண்ணணும்? பராமரிப்பு பண்ணி கொடுக்கணும். அதுக்கான ஒரு திட்டம் சொல்றாங்க. நம்ம சாலைன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நம்ம ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணலாம்? எங்க ரோடு வீடு பள்ளமா இருந்தால் போட்டோ எடுத்து போடலாம். அதை என்ன பண்ணுவாங்க? உடனே அதை பார்த்து சரி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. திட்டம்லாம் சூப்பராக தான் இருக்குது. நடைமுறை தான் தெரியும். சரி, நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,524 கோடி. அடுத்ததாக போக்குவரத்து. 1000 புதிய மின்சார ரோலிங் ஆயிடுச்சு. பேருந்துகள் வாங்க போறாங்க, எலக்ட்ரிக் பஸ். இதுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. சூப்பர். போக்குவரத்து கழகங்களுக்கு மானியமாக 7,675 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது இந்த செயல்திறன் இடைவெளி நிதியாக 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்தப்பட்ட வரவு செலவு கணக்குல இந்த வருஷத்துக்கு இது ஒதுக்கிறாங்க. மொத்தமா அது இந்த வருஷத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. போக்குவரத்து துறைக்கு மொத்தமா 13,561 கோடி. மெட்ரோ ரயில் திட்டம். இந்த மெட்ரோ ரயில் திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்கணும். மொத்தம் 3 வழித்தடங்களை இவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்க போறாங்க. 118.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 வழித்தடங்கள் 2வது ஸ்டேஜ்ல. இதுக்காக 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சு நடைபெற்று வருகிறது. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரைக்கும். இது ஒண்ணு. வடபழனி மெட்ரோவோட கொண்டு இணைக்கிறதுக்கான ஒரு திட்டம் 14.46 கிலோமீட்டருக்கு. அடுத்தது 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட கட்டம் 2 ஸ்டேஜ் 2 முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட உள்ளது, பண்ண போறாங்க. அடுத்தது இருக்க போறது பாருங்க, இந்த 3 சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும், இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். அதே போல ஆவடியில இருந்து கோயம்பேடு வழியா பட்டாபிராம் வரைக்கும். அதே போல ஸ்ரீபெரும்புதூர் வழியா பூந்தமல்லில இருந்து சுங்குவாச்சத்திரம் போறதுக்காக இந்த 3ம் ப்ரப்போஸ் பண்றாங்க. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம பார்டர்ல கிருஷ்ணகிரி டு பெங்களூர் இந்த ரொம்ப டிராஃபிக்கான இடம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ தமிழ்நாடும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர்ல இருந்து கர்நாடக மாநிலம் பொம்மச்சந்திரா வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நம்ம அழுத்தம் கொடுப்போம். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வோம். தண்ணியை கொடுக்க மாட்டோம், ட்ரெயின் போகணும் தெரியல, பார்க்கலாம். மாநிலங்களுக்கான இடையிலான நதிநீர் பங்கீடு ரொம்ப முக்கியமானது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். நதிநீர் பங்கீடு சட்டம் 1956. 2 மாநிலங்களுக்கு இடையில நதிநீர் பிரச்சனை, 2க்கு நடுவில் 6 ஓடுது. 2-6-2 விதி 262 ஞாபகம் வச்சுக்கங்க. இதுல முல்லை பெரியார் அணை, முக்கியமான தமிழ்நாடு அணையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஆனைமலை ஆறு, நல்ல ஆறு, கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பணம் ஒதுக்கியிருக்காங்க.
காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டம் 150 கோடி. பெண்ணையாறு செய்யாறு பெண்ணையாறு பாலாறு தாமிரபரணி வைப்பாறு நதிகள் இணைப்பதற்கான திட்டம், இதுக்கு ஒரு 50 கோடி. மொத்தமா 200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டின் உயிரடையா இருக்கிறது காவிரி வைகை தாமிரபரணி. ஸோ இதை வந்து நம்ம மேம்படுத்தணும். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வந்து எந்த ஒரு கழிவும் கலக்காமல் இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். மக்களுக்கு நல்ல குடிக்கிறதுக்கான குடிநீரை கிடைக்கிறது உறுதிப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. திடக்கழிவு மேலாண்மை, நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டை, நதி மேற்பரப்பு சுத்தம் செய்வது, அதாவது தூய்மை இந்தியா திட்டம், ஸ்வச் பாரத் வளர்த்துல நமிமை கங்கா படிச்சிருப்போம், கங்கையை சுத்தப்படுத்தக்கூடிய திட்டம். அதே போல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதியை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாதுகாக்கணும், மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. இது ஒரு 25 கோடி. நிலத்தடி நீர்மட்டம் மேம்படுத்துறதுக்காக, பாசனத்திற்காக, பருவமழையை நம்ம என்ன பண்ணணும், சேமிச்சு வைக்கணும். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணையை கட்டுவது, இப்பதான் தடுப்பணை பற்றி பேசியிருக்கிறாங்க. 10 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. காவிரி டெல்டா பகுதி சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பதற்காக அதுக்கு ஒரு 10 கோடி கொடுக்குறாங்க. மொத்தமா நீர்வளத்துறைக்கு 9264 கோடி. அடுத்து சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனம், மண் அரிப்பு, புயல், கடல் வெள்ளம் எல்லாத்தையும் தடுத்துறது நம்மளுடைய அலையாத்தி காடுகள். அதான் நம்ம என்ன சொல்றோம், மாங்க்ரோவ் காடுகள். ஸோ இதை வந்து நம்ம மேம்படுத்தணும். இதுதான் டிஎன் முக்கியமான திட்டம், மீட்சி திட்டம். பல்லுயிர் பெருக்கம், மீன் வளம், கார்பன் சேமிப்பை அதிகரித்தல், மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், இதற்காக நெய்தல் மீட்சி இயக்கம் டிஎன் ஷோர். இந்த திட்டம் என்ன இருக்கிறதா டிஎன் கேஷ்ல கொண்டு வந்ததை பத்தி நம்ம வீடியோலாம் எடுத்துட்டோம். இந்த ஸ்கீமுக்கு இந்த நெய்தல் மீட்சி எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரதுக்காக என்ன பண்ண போறோம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல 40 கோடி மதிப்பீட்டுல 2500 ஹெக்டேர் பரப்புல என்ன பண்ண போறோம், அலையாத்தி காடுகளை புதிதாக உருவாக்க போறோம். புதிதாக உருவாக்குறதா, இருக்கிறத காப்பாற்றுறதே பெரிய போராட்டமா இருக்கு, புதுசா உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. ஹேட்ஸ் ஆஃப், நல்ல விஷயம். மொத்தமாக இதற்காக பார்த்தீங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கத்தை செயல்படுத்துவதற்காக 322 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. வருஷம் பிரிப்பாங்க. 322 மொத்தம் 5 வருஷத்துக்கு பிரிப்பாங்க. மனித வனவிலங்கு மோதலை தடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. முதல் நம்ம என்ன பண்றோம், நாம தானே பண்றோம், இதை 2 வீலர்ஸ்ல இல்ல கார்ல பஸ்ல போகும்போது விலங்குகளை அடிச்சு கொண்டுடுறோம், இல்லைன்னா வேட்டையாடுறது தான் முக்கியமானதா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றணுன்றதுனால சூரிய மின்வேலி, எஃகு கம்பி வேலியில போடணும்னு சொல்றாங்க. அதே போல கரெக்டா வாகனங்கள் போறது இல்லை விலங்குகள் வராம தடுக்கிறதுக்கு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அந்த வழித்தடங்கள் எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக, குறிப்பா கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் தான் அதிகமாக மோதல் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இடங்கள்ல இந்த திட்டம் கொண்டு வர போறாங்க. குறிப்பாக 100 கிராமங்களை தேர்ந்தெடுத்து 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி, வெறும் 100 கிராமங்களை மட்டும், முக்கியமானது ஊட்டியில 100 கிராமம் இருக்கும், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 100 கிராமத்துக்கு 20 கோடி ஒதுக்குறாங்க. மொத்தமா சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் வனத்துறைக்கு 1762 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஊரக வளர்ச்சி, மாநில வீட்டு வசதி திட்டம், வெற்றி வீடு திட்டம், கலைஞர் கனவில்லை திட்டம், அதை தூக்கிட்டு வெற்றி வீடு வழங்க திட்டம். அதுல என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சனால சொல்றேன், ஒரு வீட்டுக்கு 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க. 3,10,000 சொல்லுவாங்க, 3 லட்சம் கொடுப்பாங்க. அவங்க 1 லட்சம் வீடு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டினுடைய அழகு தொகையை உயர்த்துறாங்க. எப்படி உயர்த்துறாங்கன்னா, 3,10,000 5 லட்சமா உயர்த்திட்டாங்க. ஆனா 1 லட்சமா இருந்த வீடை இவ்வளவு குறைச்சிட்டாங்க, 70,000 குறைச்சிட்டாங்க. 3,500 கோடி ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு 70,000. அவங்க போன ஆட்சியில 3,500 கோடி தான் ஒதுக்குனாங்க. ஆனா 1 லட்சம் வீடு கொடுத்தாங்க. காரணம், பணம் வந்து கம்மி. இவன் பணத்தை அதிகமா இருக்காங்க, 5 லட்சம் ஆயிருக்காங்க. இப்ப நல்ல விஷயம் தான். 3 லட்சம் வீடு கட்ட முடியாது, 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. 70,000 பேர் இதை பயன்பெற போறதா சொல்றாங்க. முதல் ஆண்டுலே 5 வருஷத்துக்கு எவ்வளவு உயர்த்துறாங்கன்னு பார்ப்போம். ஊரக வளர்ச்சித்துறையில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதி திட்டங்களும் ஒருங்கிணைச்சு. இப்போ ஊரக வளர்ச்சித்துறையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய திட்டம் இருக்கும். எம்என், எம்எஸ், ஏதோ பேர்லாம் சொல்லுவாங்க. நீங்க பிடிஓ ஆஃபீஸ்ல பண்ணா தெரியும். என்ஜி, என்ஆர்இஜி எல்லாம் இப்போ பிபிஜி, ராம்ஜின்னு மாத்திட்டாங்க. 100 நாள் வேலை திட்டம், 125 நாள்னு சொல்லி. இவங்க 150 நாள் மாற்றி வெற்றி 150 திட்டம்னு மாத்திட்டாங்க. அடுத்ததாக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், ஏஎம்டிஎஸ் ஏதோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. பிடிஓ ஆஃபீஸ்ல மறந்துச்சு, ஞாபகம் இருந்தது, அன்டைம் மறந்துச்சு தெரியல. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராம ஏஜிஏஎம்டி, அதான் அது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்தது. ஏன் சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி திட்டம், அதெல்லாம் ஒழுங்க டிஎன் வெற்றி திட்டம், அவ்வளவுதான். இந்த திட்டத்தை தான் விரிவுபடுத்த போறதா சொல்றாங்க. இது திட்டத்துக்கேடு தான் எல்லாமே வரப்போகுது. குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைன்னு எல்லாத்தையும் தனித்தனி துணை திட்டங்களை கொண்டு வர போறாங்க. தமிழ்நாடு வெற்றி, டிஎன் வெற்றி ஸ்கீம். அடுத்தது, நகர்ப்புறத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் பெரிய அர்பன் பஞ்சாயத்துல
அங்க உள்கட்டமைப்பு வசதியில் என்ன பண்றாங்க, தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் கீழே 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செலவு பண்ணி பண்றாங்க. அதே போல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்காக 100 கோடி ஒதுக்கீடு பண்ணி தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னேற்ற திட்டம் தமிழ்நாடு வெற்றி ஸ்கீம்ல 6000 கோடி மொத்தமாக ஆண்டிற்கு ஒதுக்க போறதா சொல்றாங்க. வளர்ச்சியடைந்த பாரதம் விக்ஷித் பாரத் கிராமிய வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் பிபிஜி ராம்ஜி ஸ்கீம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் கூட்டணி, மத்திய மாநில அரசு சேர்ந்து பண்ணணும். மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தான் பேரை மாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா 5057 கோடி ரூபாய் நம்ம கொடுக்கணும். பங்களிப்போட சேர்த்து 12642 கோடி நிதி இதுக்கு ஒதுக்கீடு பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% வந்துடும், நம்ம 40%. வெற்றி 150 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் சொன்னாங்க, 150 நாள் சொல்றாங்க. அல்ல வெற்றின்னு பேர் வச்சுட்டாங்க. வெற்றி 150 திட்டத்தினுடைய பேர். 125 நாள் தான் வேலை வாய்ப்பு. கூட 25 நாள் யாருக்குன்னு பாருங்க, நலிவுற்ற ஏழை எளிய குடும்பங்கள் கூடுதலாக 25 நாள் கொடுக்க போறாங்க. இதுக்கு அரசாங்கத்துக்கு கூடுதலாக 100 கோடி செலவு பண்றாங்க, ஒதுக்குறாங்க. சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம், அதாவது 2 தான் பார்க்கலாம். சிங்கப்பெண் அதிரடி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், அது வேற, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். இது என்னன்னா பெண்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுக்கறது தான். அது உங்க பேர் வச்சிருக்கிறாங்க. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீட்டு மானியமாக வழங்குறாங்க. எதுக்காக? பெண்களை தொழில் முனைவோர் ஆக்குவதற்காக. மகளிர் சுய குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கி கடன் தருவதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாவே இந்த மகளிர் சுய குழுக்கெல்லாம் நோட்டு போட்டு எழுதிட்டு இருப்பாங்களா, ஊர்ல பார்த்துருப்பீங்க. SC SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவி குழு. அதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் மாத்த போறாங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறைக்கு 39,609 கோடி மொத்தம். அடுத்ததாக பொது விநியோக திட்டம், மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு கேட்பை கொடுக்கறது. ஸோ இந்த திட்டமும் ஏற்கனவே திட்டம் தான், பேரை மாத்திட்டாங்க, அந்த பேரை எடுத்துட்டாங்க. வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு இந்த பிடிஎஸ் சிஸ்டம் கொடுக்கறது, அது அரிசி பருப்பு எண்ணெய்லாம் கொடுக்கறது. இதுக்கு 7.18 கோடி ஒதுக்குறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக பொட்டலமிடப்பட்ட கோதுமை கொடுக்கல, கோதுமை அரைச்சி மாவே கொடுத்துட்றோம். புது ஸ்கீம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. உணவு மானியத்திற்காக 16,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக இந்த துறைக்கு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புக்கு 14,830 கோடி. ஸோ வெற்றிகரமாக 100 பார்த்துட்டு 101. அது லாஸ்ட் ஒரு 50 பேஜ் இருக்குது, ஃபாஸ்டா பார்த்துடலாம். சின்ன ஒரு கேப், நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, சட்டம் ஒழுங்குக்கு வந்தாச்சு. அடுத்தது சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக பூஜ்ஜிய சகிப்புத்தன்மை, 0 டாலரன்ஸ். அதாவது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை ஒழிக்கிறதுக்காக இந்த ஒரு உறுதி எடுத்திருக்கு அரசாங்கம், கொள்கையாக வச்சிருக்கிறாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை, இதுக்காக ஒரு 354 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. போதைப் பொருள் தடுப்பு, இதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு யூனிட்னு சொல்லி மொத்தம் 37 மாவட்டம், சென்னை நீங்களாக 37 அலகுகள், நகர்ப்புறத்தில் 28 அலகுகள் சேர்த்து 65 போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்டர்டிக்ஷன் ஆஃப் நார்காட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ் ஸ்டிங் ஆபரேஷன், போதைப் பொருள் ஒழிப்பதற்காக. அடுத்ததாக இந்த போதைப் பொருளை மாட்டிக்கிட்டு அதே அடிமையா இருப்பாங்க, அடிக்ட் ஆனவங்க, அவங்களுக்கு மறுவாழ்வு இல்லங்கள், மறுவாழ்வு நிதியாக 7 கோடி ஒதுக்குறாங்க, அவங்கள மீண்டு வருவதற்காக ஹெல்ப் பண்றதுக்கு. சாலை பாதுகாப்பு கொள்கை என்னென்ன படிச்சிருக்கிறோம், 2வது பாலிசி. என்னென்ன பாலிசி படித்தோம்? தொழில், தமிழ்நாடு ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வர போறாங்க. அதே போல தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ரோடு சேஃப்டி பாலிசி கொண்டு வர போறாங்க.
நிறுவன அமைப்புகள், சாலை வடிவமைப்பு, பொறியியல், போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசரகால சிகிச்சை, விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை இது எக்ஸாம்ல கேட்பாங்க. முக்கியமான 5 தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ண போறாங்க, தமிழ்நாடு இதை உருவாக்க போறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விபத்து நிவாரண நிதிக்காக 2027-26-27 பட்ஜெட்ல 200 கோடி. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வச்சுதான் சாலை பாதுகாப்பு கொள்கையை வடிவமைக்க போறதா சொல்றாங்க. பல்வேறு சாலை பாதுகாப்பினை பணிகளை மேற்கொள்வதற்காக இது போட்டாங்க. மேலும் பல்வேறு பணிகளுக்காக ஒரு 130 கோடி, ஒரு 10 கோடி வச்சுக்க, ஒரு 100 கோடி வச்சுக்க அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு 130 கோடி ஒதுக்குறாங்க. ஓகே. சட்ட ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு நிறைய விஷயம் செஞ்சுட்டு வராங்களாம். அதுக்கு யார் செய்யறாங்க, காவல்துறையினர். அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும், குவார்டர்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு குவார்டர்ஸ் கட்ட போறாங்க. 431 கோடி செலவு பண்றாங்க. இது மூலமா ஒரு 5000 குடியிருப்புகளை ஏற்படுத்த போறாங்க. அடுத்தது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு உள்துறை இலக்கு மொத்தமா சேர்த்து 17,290 கோடி. மதுபானத்தை பற்றிலாம் கொடுக்கலாம், நம்ம படிக்க தேவையில்லை, அதெல்லாம் எக்ஸாம்பிள் வராது. அதை கியூஆர் கோட் கொடுத்து ஸ்கேன் பண்ணி வீட்டிலேருந்து ஸ்கேன் பண்ணுறாம என்ன பண்ணலாம், நேராக கடையில் போய் சரக்கு வாங்கிட்டு வரலாம். இன்னும் போகிற காலத்தில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்துடும் போல் இருக்குது. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்துது. ஸோ இதுக்காக அரசாங்கம் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில முக்கியமான ஏஐ விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக தர உத்தரவாத தணிக்கை வாரியம், குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு புதுசாக உருவாக்க போகிறாங்க, செயல்படும். இது மூலமாக தான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க, ஆடிட் பண்ண போகிறாங்க, எல்லா கணக்கு வழக்குகளையும். அடுத்ததாக கிட்டத்தட்ட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஆளுமை செயல்முறைகள் சீர்திருத்த குழு தலைமை செயலாளர் அடிப்படையாக கொண்டு நம்ம கவர்மெண்ட் நிறைய சேவைகளை வழங்குறாங்க, சர்வீசஸ். அந்த சர்வீஸ் தான் கரெக்டாக நடக்குதா, அதை மேம்படுத்துறதுக்கு, அதை ஈஸியாகிறதுக்கு என்னென்ன வழின்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் ஒரு குழு போட போறாங்களாம். இதுக்கு பேர் ஆளுமை செயல்முறைகள் சீர்திருத்த குழு. அதில் மற்றும் 3 அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க. அதில் 2 முக்கியமான பாலிசி உருவாக்கப்படுறதா சொல்றாங்க. ஒன்று G2C, G2B ஆல்ரெடி இருக்கிறது தான், இதை மேம்படுத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். G2Cனா ஜீனா கவர்மெண்ட்டுப்பா, 2 நினைச்சுக்க பாருங்க. 2 இங்கிருந்து அங்கே, கவர்மெண்ட் டு சிட்டிசன், இது கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். G2Bனா வணிகம். ஆளுமை சூழலை உருவாக்கும், அதில் மேம்படுத்த உதவும்னு சொல்றாங்க. அரசு துறையில் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்கள், இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோட நிரப்பும் பொருட்டு அனைத்து தேர்வு முகமைகளும் ஆண்டு தேர்வு திட்டத்தை வெளியிடணும். தயவு செஞ்சு கொடுத்துக்கிற நோட்டிஃபிகேஷனை ஒழுங்கா கொடுங்க. வேக்கன்சியை நாங்கள் 20 லட்சம் 30 லட்சம் சொல்றீங்க, இப்போ 26 கூட வரல குரூப் 1க்கு, அதை கொஞ்சம் உயர்த்துங்க. தேர்வை முதல்ல ஒழுங்கா நடத்துறது இருக்கட்டும். கொஷின் பேப்பர்ல கொஷினை முதல்ல ஒழுங்காக கேளுங்க. தமிழ்நாட்டில் பிறந்துவிட்டு தமிழ்ல எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்றதுதான் இறுதியானது, அம்பேரின் முடிவே இறுதியானது உறுதியானதுன்ற மாதிரியே தமிழ்ல படிக்கவே தேவையில்லை, இங்கிலீஷ்ல படிச்சா மட்டும் போதும். தமிழ்ல எப்படி தப்பா கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல கொடுக்குறது தான் இறுதியானது உறுதியானதுன்னு சொல்றீங்க, அது தப்பு. அதெல்லாம் முதல்ல மாத்துங்க. இதெல்லாம் ஒரு கடைக்கோடியா இருக்கக்கூடிய ஒரு காமன் ஸ்டூபிட் சிட்டிசனுடைய வேற எப்படி சொல்றது ஒரு எதிர்பார்ப்பு போலதான். வெளிப்படைத்தன்மை நடக்க போதான். அது மாதிரி திட்டம், ஆண்டு திட்டம் கொடுக்க போறோம். என்ன ஆண்டு திட்டம்? டெட்டு, டிஆர்பி எக்ஸாம், யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி நடக்கிறதே கிடையாது. நடத்தின தேர்வு என்னாச்சுன்னு தெரியல, பாஸ் பண்ணவங்க கதை என்னன்னு தெரியல. நெட்டு நடத்துற மாதிரி செட்டு நடத்துவாங்க, ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நெட்டு ஸ்லெட்டுன்னு சொல்லுவாங்க, அது நடத்துறதே கிடையாது. என்னாச்சுன்னே தெரியல. அதே போல் நிறைய தேர்வுகள் இருக்குது. இந்த எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம், அது ப்ராப்பராக நடத்துறது கிடையாது. என்னவோ கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்து இந்த திட்டம், சேவை உரிமை திட்டம். இந்த சட்டம் ரொம்ப காலமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சட்டம். பாது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தெரியுமா, அது தகவல் அறியும் உரிமை சட்டத்துல 30 நாள் டேட்டா கொடுக்கணும்னு சொல்லி டேட்டா தகவல் கொடுக்கணும். அதே போல இப்ப நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் ஒரு சர்வீஸ் வாங்குறதுக்காக. அதாவது ஒரு டக்குனு வாயில வர மாட்டேது பாருங்களேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டேன். என்ன பண்றான், முன்னெல்லாம் டேரக்டா காசு வாங்கினா, இப்போ ஃபோன் பண்ணி சொன்னா காசு போட்டு விட்டாதான் ஓகே கொடுக்குறாங்க. கரெக்டு தானே? அதானே உண்மை. இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றான். இல்லைன்னா என்ன பண்ணிடுறான், நாள் கடத்தி விட்டுறான். இப்போ நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ற நேரத்தில் நமக்கு தேவைப்படுது, திடீர்னு எக்ஸாம் டேட் முடிய போகுது, உடனே வேணும், என்ன பண்றது? இதெல்லாம் உடனே கிடைக்கணும், ஊழல் பண்ணாம கிடைக்கணும் தான் ஆன்லைன் மாத்தினாங்க. நம்மளால ஆன்லைன்லயும் என்ன பண்ணிட்டான், ஜிபேல பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த சட்டம், சேவை உரிமை சட்டம். ஒரு 14 நாள் டைம், ஒரு வாரம் டைம்னா இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இந்த டே தான் டைம், அதுக்குள்ள சர்டிஃபிகேட் கொடுத்துடணும். இல்லைன்னா அது ஏன் கொடுத்து நீங்க பதில் சொல்லி ஆகணும். அருமையான திட்டம், செயல்படுத்தினா நல்லா இருக்கும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை 50 கோடி ரூபாய் நிதியை
பொறுப்புணர்வு நிதியாக, அதாவது மூலதனத்தை திரட்ட போறாங்க, எல்லாத்திலிருந்தும் கலெக்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் மொத்தமா வச்சுக்கிட்டு பேரிடர் காலத்துல பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தென்மேற்கு பருவமழை காலம் போயிடுச்சு. ஜூன் ஜூலைல மழையெல்லாம் விறுவிறுத்து போய் வறண்டு போச்சு. காரணம் எல்லினோ, சூப்பர் எல்லினோ வந்து இப்போ போட்டு வாட்டி வதக்கிட்டு இருக்குது. சரியான மழைப்பொழிவு இல்லை. எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக அரசாங்கம் 340 கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுக்கு கொடுத்து சமாளிக்கிறதுக்காக. சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்துக்கு 5462 கோடியை ஒதுக்குறாங்க. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ஒதுக்குறாங்க. இந்த வருவாய் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஓல்டேஜ் பென்ஷன், விதவை பென்ஷன், மாற்றுத்திறனாளி பென்ஷன், அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பென்ஷன், இதுக்கு இவ்வளவு செலவு பண்றதாக சொல்லியிருக்கிறாங்க. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு, ஜிஎஸ்டி கரெக்டாக பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. எங்கேயுமே லஞ்சம் ஊழல் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுல்ல, அதுல வந்து எங்கிருந்தும் பதிவு, நீ ஆபீஸுக்கே வர தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கே போகலாம், வீட்டுல இருந்தே பண்ணலாம், வீட்டுல படுத்துக்கிட்டே பண்ணலாம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் கொண்டு வர போறதா சொல்றாங்க. இது அடுத்து அப்டேட் பண்ணி 2.0, 3.0, 4.0 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ரீசெண்டா. அடுத்தது வணிக வரித்துறை 651 கோடியும், முத்திரைத்தாள் பத்திரப்பதிவு மூலமாக அந்த துறைக்கு 475 கோடியும் இந்த துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. கடைசி ரொம்ப முக்கியமான துறை இயற்கை வளங்கள் துறை. இந்த 3 மாசத்துல மட்டும் சட்டவிரோதமா இருந்த கனிம வள கொலையில தடுத்து நிறுத்திருக்காங்களாம். 1307 வாகனங்கள் பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. 1161 கேஸ் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க ஊழல் பண்ணவங்க மேல. 431 குவாரிகளை ஆய்வு செஞ்சு 155 குவாரிகள்லாம் விதி மீறி செயல்பட்டதா கண்டறிஞ்சு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. 2026-27 ஆண்டுக்கான வரவு செலவுல 3 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா கனிம வளத்துக்கு அரசாங்கம் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. கனிம வளத்துறை தான் அரசாங்கத்துக்கு கொடுக்கும் பல ஆயிரம் கோடிகளை வருஷம். அதுலதான் பல கோடிகள் பொருளக்கூடியது. புதுக்கோட்டை, பெரம்பலூர் 2 நோட் பண்ணிங்க, எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. கிரானைட் தொழிலை வளர்க்கக்கூடிய நோக்கில் கிரானைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் நிறுவப்படும். புதுக்கோட்டை, பெரம்பலூர் கிரானைட் ஃபேமஸ். இயற்கை வளங்கள் துறைக்கு 438 கோடியை ஒதுக்குறாங்க. அரசு ஊழியர்கள் இதுல பாத்தீங்கன்னா 1/7/2026 இருந்து 30/6/2031 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் இதுல இன்சூரன்ஸ்ல 5 லட்சம் ரூபாயில இருந்து 7.5 லட்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. நோயாளிகளுக்கான காப்பீடு 10 லட்சத்துல 12 லட்சம், குறிப்பிட்ட நோய்களுக்கு 10ல இருந்து 15 லட்சம், மொத்தமா 2992 மருத்துவ சிகிச்சைக்கு, 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கு 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள்ல இந்த சிகிச்சையை அவங்க பெற முடியும். அதுக்கான லிமிட் பணம் சொல்லிட்டாங்க. இந்த காப்பீட்டு திட்டம் செயல்படுத்த 838 கோடி கூடுதலா செலவாகும் சொல்றாங்க. ஓய்வூதியம் மற்றும் ஏனைய ஓய்வு கால நன்மைகளுக்காக 47,240 கோடி. நம்மளுடைய பட்ஜெட்ல எப்பவுமே அதிகமான பணம் யாருக்கு போகும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த செக்டர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயோட சேலரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்மெண்ட், அவங்களுடைய பெனிஃபிட்ஸ், அவங்களுடைய பென்ஷன்ஸ் அதுக்கு போகும். நீதி நிர்வாகம் கோர்ட்டுக்கு சென்னை பிராட்வேல பார்த்தீங்கன்னா 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 நீதிமன்றத்துடன் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்படுறதா சொல்றாங்க. அப்புறம் நீதிமன்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முன் நடவடிக்கைகளுக்காக 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குறாங்க. நீதி நிர்வாகத்துறைக்கு மொத்தமாக 2486 கோடி. சுற்றுலா சுற்றுலா வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நம்பர் 1, 2, 3லயே தமிழ்நாடு இருக்குது. டாப் 3 ஸ்டேட்ல தமிழ்நாடு ஒன்று இருக்குது. சுற்றுலா மேம்படுத்துவதற்கான பணிகள், நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதி அப்படின்னு ஒரு அமைப்பை பிரத்யேகமாக இந்த அரசு உருவாக்க போதும். நீண்டகால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை வந்து உருவாக்க போறாங்க. மாமல்லபுரத்துல ஒரு சர்வதேச சுற்றுலா தலமா மாற்ற போறாங்களாம். அது மூலமா அரசாங்கம் நிறைய வருவாய் வரும். இது இவங்க பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரியான யுனெஸ்கோ சைட் அது. அந்த சைட்லாம் டெவலப் பண்றது கவர்மெண்ட் சென்ட்ரல் ஃபண்டு தருது, ஷேர் தருது. அதை வாங்கி கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட் போட்டு டெவலப் பண்றது. ஒன்றிய அரசு வந்து 200 கோடி ரூபாய் தர போறாங்க மானியம். நம்ம பணத்தை போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா சுற்றுலா பயணிகளை கவர முடியும். 3 முக்கியமான நதிகளில் வந்து சுற்றுலா மேம்பட பண்ண போறாங்களாம். காவிரி நதி, ஒகேனக்கல் ஆல்ரெடி இருக்கிறது, ஃபேமஸ் பண்ணணும். அது திருவரங்கம் வரைக்கும், ஸ்ரீரங்கம் வரைக்கும், திருச்சி ஸ்ரீரங்கம் வரைக்கும். அதே மாதிரி வைகை நதி மதுரை, அதே போல தாமிரபரணி, அதுல இருந்து பாபநாசத்துல திருநெல்வேலி வரைக்கும் எல்லாத்தையும் மேம்படுத்தி இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாற்றதா சொல்றாங்க. உணவு மற்றும் கலை திருவிழாக்கள் வருஷம் நடத்த போறாங்க. இதுக்காக 20 கோடி ரூபாய் செயல்படுத்துறாங்க திட்டத்துக்கு. சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலா
வயசானவங்க முடியாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வருஷமும் என்ன பண்றாங்க, அவங்க அங்க இந்துவா இருந்தா இந்து கோயில், கிறிஸ்டின் முஸ்லீமா இருந்தால் திருக்கடையூர், நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன பண்ண போறாங்க, சுற்றுலா கூட்டு போறாங்க. ஸோ முதல்ல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்றாங்க. ஆன்மீக பயணத்திற்காக 60 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. சாரி, அந்த 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அந்த இடங்கள்ல வந்து தங்கறதுக்கான ஷெல்டர்ஸ், அதாவது ஓய்வு இல்லங்களை வந்து கொடுக்குறாங்க. இலவசமா போய் தங்கிட்டு வரலாம். சூழல் சுற்றுலா இயக்கம், சுற்றுலா தலங்கள் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களாக மேம்படுத்தி விரைவுபடுத்த நோக்கில் இந்த அரசு சூழல் சுற்றுலா இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே மலையேற்ற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகள் பார்வையிடுதல் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், சுற்றுச்சூழல் உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் இதெல்லாம் உருவாக்குறது தான் திட்டத்தினுடைய நோக்கம். சூழல் சுற்றுலா இயக்கம் இதுக்கு ஒரு 25 கோடி. கலை மற்றும் பண்பாடு, கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய, அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல இருக்கு நம்ம மகாபலிபுரம் தான், தமிழரின் பாரம்பரிய பண்பாடு தலங்களை தரம் உயர்த்துவது. அது மட்டும் இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கு எல்லாத்தையுமே. அதுக்கு ஒரு 5 கோடி. நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம், ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு திட்டம். அது ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள்ல, குழுக்கள்ல 200 கலை குழுக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 100 நாட்களுக்கு பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு நாள் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி 100 நாள் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் வாய்ப்பு ஏற்படுத்துற போது 23 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்காங்க. சுற்றுலா கலை பண்பாட்டு துறைக்கு மொத்தமாக 775 கோடி. தமிழ் வளர்ச்சித்துறை, நம்மளுக்கு வந்து திருக்குறள் முற்றாதல்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுக்கு பணம் தராங்க. அது வேற 1330 குறள் சொல்லணும். இது அப்படி கிடையாது. 300 திருக்குறள் சொன்னாங்க அப்படின்னா, மனப்பாடம் பண்ணி சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு 5000 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இதுல என்ன பண்ண போறாங்க, தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையா கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மீது ஆர்வமாக இருந்த கண்ணியமிகு காயிதே மில்லத் அவருடைய பேர்ல வந்து விருது கொடுக்க போறாங்க திருவள்ளுவர் தினத்தன்று. திருவள்ளுவர் நாள் என்னைக்கு, தை 1, 2, 3 திருவள்ளுவர் தினம் அன்னைக்கு வந்து ஒரு விருது கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் இணைய பல்கலைக்கழகம், அதன் மூலமாக தமிழ் பெருந்திரள் மொழி மாதிரி, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து உருவாக்க போறாங்க தமிழ் இணைய கல்வி கழகத்தின் மூலமாக. இதுல வந்து ஏஐலாம் யூஸ் பண்ணி நம்ம லாங்குவேஜை வந்து டெவலப் பண்றது, தமிழுக்கான பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு மாதிரி உருவாக்குதல். தொல்லியல் துறை, கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்குமேடு, சாலுவன் குப்பம், காவிரி பூம்பட்டினம், இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பகுதி, என்னென்ன கிராமத்துல என்னென்ன பொருள் கிடைச்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. கல்வி சுற்றுலா கொண்டு போறதுக்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. இந்த இடத்துக்குலாம் சுத்தி காட்டுறதுக்கு, அகழாய்வு பண்ற இடங்கள்லாம் மக்கள் பார்க்க வேண்டியது, குறிப்பாக மாணவர்கள் பார்க்க வேண்டியது கடமை, கட்டாயம்னு சொல்றாங்க. அதுக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை 3000 கோயிலுக்கு என்ன பண்ண போறாங்க, திருப்பணிகள் செய்ய போறாங்க. 250 திருக்கோயிலுக்கு செப்பனிட போறாங்க. 75 மரத்தேர்களை வந்து புதுசா உருவாக்க போறாங்க. 9205 திருக்கோயிலுக்கு அறங்காவலர்கள் அறிவிக்க போறாங்க. 418 கோடி ரூபாய் செலவுல அரசின் நிதியோட சேர்த்து 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில புனரமைப்பு பண்ண போறாங்க, அதாவது சீர்படுத்த போறாங்க. மொத்தமா அறநிலையத்துறை சார்பாக 708 கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதோட டிபார்ட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போதான் ரொம்ப முக்கியமான டேட்டா பார்க்க போறோம். சரியா, நான் சொல்ற டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. வெள்ளை அறிக்கை எனக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஜூலை 16, 2026. ஒயிட் ரிப்போர்ட்னா ஒயிட் பேப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்க, வெறும் வெள்ளை பேப்பர். வெள்ளை அறிக்கை தெரியல, பார்த்துருப்பீங்க. எதுக்கு எவ்வளவு செலவாச்சு, அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரம் என்ன அப்படின்றதெல்லாம் விளக்குறது தான் வெள்ளை அறிக்கை. ஸோ நம்ம வந்து 1500 கோடி ரூபாயை வந்து உருவாக்க மாநில அரசு முன்வந்துள்ளது, முடிவெடுத்தது. வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாயை உருவாக்குறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணிடுது, புதிய முயற்சிகள்லாம் எடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அரசின் கொள்முதல், அரசினுடைய நடவடிக்கை, ஒப்பந்தம், டெண்டர், இது எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மை பண்றதுனால நம்மளுக்கு இவ்வளவு விஷயம் சேமிப்பாக போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. நடைமுறை வரும்போது தான் தெரியும், பார்ப்போம், வெயிட் பண்ணி. இந்த வெள்ளை அறிக்கையோட ரிப்போர்ட்ல முக்கியமான டேட்டாஸ் மட்டும் பார்க்கணும், நம்பர்ஸ் பார்க்க போறோம், நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல இதன் விளைவாக 15000 கோடி ரூபாய் வந்து கூடுதல் வருவாய் நம்மளால அடைய முடியும். நேர்மையா நடக்கிறோம், ஓப்பனா பண்ண போறோம்,
யாரையும் லஞ்ச ஊழல் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா அதுல ஒரு 15,000 கோடி நமக்கு வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் வருவாய் மேம்பாட்டு குழு மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில போட்டிருக்கிறதா சொல்றாங்க. உயர்நிலை செலவின சீர்திருத்த குழுவையும் அமைக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழுவின் பணிக்கலன் செலவினத்தை குறைப்பது மட்டும் கிடையாது, செலவை குறைக்கிறது மட்டும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாறாக அதை சீர்மைப்படுத்துவது, சீரமைப்பதே என்னுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 2026-27 இந்த கோடியா கணிச்சு போட்டிருந்தாங்க. சரியா? நல்லா கவனிச்சுக்கலாம். நம்ம இதை படிக்க வேண்டாம், இது தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் கொடுத்துருக்குறேன். இப்படி இருக்கிறது இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மதிப்பீடுகள் 2026 2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது அதுக்கு முன்னாடி, இது இடைக்கால பட்ஜெட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இடைக்காலம், ரெண்டாவது வர்றது இப்போ இவங்க இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 5 தாக்கல் பண்ண டேட்டா. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கடைசி ரெண்டாவது டேட்டா மட்டும் நான் அதுக்கப்புறம் சொல்ல போறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வணிக வரிகள் 1,56,176 கோடி, முத்திரைத்தாள் பத்திரப்பதிவுல 35,109 கோடி, மோட்டார் வாகன வரியில 14,861 கோடி, மாநில கலால் வரியில 14,164 கோடி. இதெல்லாம் மொத்தமா நம்மளுடைய வரி வருவாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸ் ஓன் ரெவென்யூ, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய். மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று கருதப்படுகிறது. போன வருஷத்துல இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது. வரி அல்லாத வருவாய், நான் டாக்ஸ் ரெவென்யூ பாருங்க. இப்ப நான் வந்து முன்னாடி சொல்லலை, இப்ப டேரக்டா இந்த வருஷம் மட்டும் சொல்றேன். 2026-27 27,835 கோடியாக இருக்கும்னு மதிப்பிடுறாங்க. இதுல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மாநிலத்தின் சொந்த வருவாயில 2,54,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சீர்திருத்தம் பண்ணதுல எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குன்னா, நம்மளுடைய மொத்த வருவாயில, மொத்த வருவாய் வரவுகள்ல இதனுடைய பங்கு எவ்வளவு இருக்குது? 72.73%. அப்ப நம்மளுடைய மொத்த ரெவென்யூல கிட்டத்தட்ட 3/4 பங்கு எது இருக்குது? மாநிலத்தினுடைய வருவாயில வரி வருவாய், வரி சாராத 2 வருவாய். ஒன்றிய அரசுல இருந்து நமக்கு உதவி வரும், மானியம் வரும். சரியா? அந்த டேட்டா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இடைக்கால பட்ஜெட்ல டிஎம்கே கவர்மெண்ட் சொன்னது 24,742 கோடி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. காரணம் என்ன? நமக்கு இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தை போன வாட்டியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை நடைமுறைப்படுத்தல. அதனால மத்திய அரசு வரக்கூடிய நமக்கு ஒரு 3,000 கோடி வர வேண்டியிருந்தது. 3,046 கோடி, 461 கோடி வரல. அதையும் சேர்த்து இந்த வருஷம் நம்ம இதை நடைமுறைப்படுத்தினோம்னா நமக்கு ஒரு 60% கிடைக்கும். பட் நாம 40% போடணும். அதுல ஒரு 60% 7,556 கோடி கிடைக்க போகுது. அப்ப ரெண்டு சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 11,000 கோடி எக்ஸ்ட்ரா வரும். அப்ப நம்ம என்ன பண்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நமக்கு கூடுதலா வரும்பொழுது 32,922 கோடியாக இருக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் சேர்த்தோம்னா அதிகமாகுது இல்ல, நல்லா அதிகமாகுது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்றிய வரிகளின் மாநிலத்தினுடைய பங்கு, இப்ப நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் கட்டுறோம்னா மொத்தமா அங்க போயிட்டு நம்ம பிரிச்சு கொடுத்துட்றாங்கல்ல, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கிருந்து வரக்கூடிய வருவாய் இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். 2026-27 இடைக்கால பட்ஜெட்ல இவங்க சொன்ன டேட்டா இது. சரிங்களா? இடைக்கால பட்ஜெட்ல இதை திருத்தி அமைக்கும் பொழுது மதிப்பிடப்பட்டது இதே தொகையை தான் நம்ம பட்ஜெட்லயும் சொல்றாங்க. டிஎம்கே சொன்னதுதான் இவங்களும் சொல்றாங்க, 62,531 கோடி. 2026-26 ஆண்டுக்கான திருத்திய வரவு செலவு திட்டத்தின் மதிப்பீடுல 3,50,027 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால பட்ஜெட்டை விட 5,452 கோடி ரூபாய் அதிகம். இதுதான் நமக்கு இந்த வாட்டி போட்டிருக்கிற பட்ஜெட். 3,50,027 கோடி. செலவினங்களை பொறுத்த மட்டும் 2026-27 4,05,802 கோடி ரூபாய் செலவினத்தை நம்ம என்ன பண்றோம், இவ்வளவு ரூபாயை வந்து செலவு பண்ண போறதாக புதிய திட்டங்களுக்காகவும் பண்ண போறதா சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கணும்? மூலதன செலவினம், அதாவது நாம் ஒரு விஷயத்த, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் இல்ல ஏதாவது முதலீடு பண்றோம்னா அதான் மூலதனம். அப்ப மூலதன செலவினம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,985 கோடி.
நிகர கடன்கள், அதாவது கடன், முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த வரவு செலவு திட்டத்தின் மதிப்பீடாக 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தமா டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்தோம்னா, கடன்லாம் சேர்த்தோம்னா. அடுத்தது வருவாய் பற்றாக்குறை. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு வருவாய் பற்றாக்குறையா இருக்க போகுதுன்னா 55,775 ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாயினுடைய பற்றாக்குறை 55,775 கோடியா இருக்க போகுது. நிதி பற்றாக்குறை. இப்ப நம்ம எவ்வளவு கடன் வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 கோடி வாங்க போறோம். 21,949 கோடியா அவங்க சொன்னாங்க டிஎம்கே பீரியட்ல, இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட்ல. இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப 1,21,819 கோடி ரூபாயாக இருக்கும். இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது ஆர்பிஐ தான் கடன் வாங்க போறோம். எவ்வளவு வாங்க போறோம்? கிட்டத்தட்ட 1,20,000 கோடி வாங்க போறோம் நம்ம அரசு நடத்துறது. ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய வருவாயை விட செய்யக்கூடிய செலவினம் அதிகமா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கடன் தான் வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? ஆர்பிஐ கிட்ட வாங்கணும். ஸோ இந்த வெள்ளை அறிக்கையில சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அரசினுடைய கடன் 10,98,768 கோடி, தோராயமா 11 லட்சம் கோடி கடன் இருக்குது இந்தியா, தமிழ்நாடு அரசுக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றாங்க, விகிதம் சொல்றாங்க பாருங்க. 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்ல 27.03 சொன்னாங்க. இவங்க எவ்வளவு சொல்றாங்க? 27.01, அப்படியே ஒரு 0.02% குறைச்சி காட்டுறாங்க. 27.01% இருக்கும் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. ஸோ அடுத்ததாக நிதித்துறையின் கூடுதல் தலைமை செயலராக முக்கியமான நபர் வந்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்றாரு. அவர் யாருன்னா சித்திக், அந்த டிபார்ட்மெண்டோட பிரின்சிபல் செக்ரட்டரி. ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் படிச்சிட்டோம், மரியா வில்சன், இவர டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. அவர் நன்றி சொல்றாரு. சரி, 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்ல நான் எல்லாத்தையும் தாக்கல் பண்ணிட்டேன், இதுக்கு ஒப்புதல் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். நல்லா கவனிங்க. இந்த அவையின் ஒப்புதலை பெற்று தருமாறு தங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் சொல்றாரு? வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடுன்னு சொல்லி யார் சொல்றது? மரியா வில்சன் சொல்றாரு. அப்போ இந்த பட்ஜெட் என்ன வேணும்? அவையினுடைய ஒப்புதல் வேணும். இப்போ ஒப்புதல் கொடுக்கலன்னா சார் ஆகும், அங்க ஆளுங்கட்சிக்காரங்க அவங்க சப்போர்ட் பண்றவங்க கண்டிப்பா கொடுத்துருவாங்க, பாதிக்கு மேல வந்துடும், அப்படி வந்தாலே போதும். இது ஒரு ஃபினான்ஸ் பில். இதே சார் டாட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, மார்க் பண்ணிருக்கீங்கன்னா வருஷம் 2026 ஆகஸ்ட் 5 பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அது மேபி தமிழ் மாசம் கூட கேட்கலாம், ஆடி மாசம் 20ஆம் நாள். சரியா? இப்ப இங்க பாருங்க, திருவள்ளுவர் ஆண்டு 2057 முக்கியம் இல்லை, எக்ஸாம்பிள் கேட்பாங்கல்ல. பொது ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு, என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அப்படியே 2026 போட்டு கழிங்க. 7ல் 6 போச்சுன்னா 1, 5ல் 2 போச்சுன்னா 3, 31 கூட்டணும். பொது ஆண்டோட 31 கூட்டினீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். அதுதான் அதை கொடுத்துருக்குறேன். ஸோ இதுல வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்குது? மாநில அரசின் மொத்த வருவாய் வரவுகள் எவ்வளவு இருக்குது? இதெல்லாம் பழசு, அதை விட்டுருங்க. இதான் புதுசு. 2026-27 3,50,027 கோடி. சரிங்களா? இது 2027-28 என்னவாகும்? 3,95,000 கோடி ஆகும். 28-29 4,46,000 கோடி ஆகும். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது? 12.95, 13%. இன்னும் போக போக என்ன பண்ணுது? என்னோட திட்ட மதிப்பு, ஆண்டுக்கு போடக்கூடிய பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்றாங்க. மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாய், ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026-27 2,26,740 கோடியா இருக்கும். 27-28 2,58,483 கோடி. 28-29 2,94,671 கோடியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப 2027-28 28-29 14% இது இன்க்ரீஸ் ஆகுது வருவாய். வரி அதிகமாகிறது மேட்டர் கிடையாது, செலவோட அதிகமாகுமே. மாநிலத்துடைய சொந்த வரி அல்லாத வருவாய் 2026-27 27,835 கோடி, 27-28 30,062 கோடி, 28-29 32,467 கோடி. இது 8% இன்க்ரீஸ் ஆகிறதா காட்டுதுன்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசு கிட்ட நமக்கு வரி வரக்கூடியது. ஒன்றை நம்ம தனித்தனியா படிச்சோம். இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டுமே 3 வருஷத்துக்கு படிக்க போறோம். அடுத்த 3 வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம வரக்கூடிய வருவாய் 26-27 62,511 கோடி, 27-28
28 29 இது என்ன ஆகணும் அப்படின்னா 14% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு பங்கு முறையே 71,285 கோடி, 2028 29 81,225 கோடி வரும்னு சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து. ஒன்றிய அரசிடம் இருந்து பெரும் உதவி மானியங்கள் 26 27 32,922 கோடி. விபிஜி ராம்ஜி திட்டத்தை சேர்த்து நம்மளுக்கு அதுல நிறைய வருவாய் வரும்னு சொல்றாங்க. அதையும் சேர்த்து சொல்லும் போது அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. 27 28 எவ்வளவு ஆகுது? 35,555. 28 29 38,400 கோடியாக இன்க்ரீஸ் ஆகும். 8% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. வருவாய் செலவினங்கள், வரக்கூடிய வருவாயில செலவினம் நம்ம பண்றோம்ல, இப்ப வர்றதை பார்த்தோம், போறதை பார்க்கணும்ல. 26 27 4,05,800 கோடி இருக்குமா. இது போன ஆண்டை விட 3.19% அதிகமா இருக்குமா. அப்ப அடுத்த வருஷம் 4,49,319 கோடி இன்னும் அதிகமா செலவாகும். அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா செலவாகும். 4,97,000 கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி செலவாகும் 2028 29 பட்ஜெட் போட்டாங்கன்னா. ஆனா வர வருவாய் என்னமோ கம்மியா இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அதனாலதான் சொல்றாரு, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்கிட்டு தான் இருப்போம், கடனுக்கு வட்டி மட்டும்தான் கட்டுவோம், கடனெல்லாம் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக முக்கிய கூறுகள் கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. ஊதியத்துக்கான செலவினம், கவர்மெண்ட் சேலரி, எம்ப்ளாயி சேலரி கொடுக்குறது அதிகமாக தான் ஆகும். 26 27 91,000 கோடி, 91,032. 27 28 1 லட்சம் கோடி தாண்டிடுச்சு பாருங்க. சம்பளம் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு மேல தராங்க வருஷம். 28 29 1,12,000 கோடிக்கு மேல போயிடுது. பென்ஷனுங்க 26 27 41,846 கோடி, 27 28 46,030, 28 29 50,000 கோடி தாண்டி போச்சு பென்ஷனு. சம்பளம் 1 லட்சம் கோடி, பென்ஷன் 50,000 கோடி ஓடி போச்சு. ஊதியம் அல்லாத செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு 26 27 19,698 கோடி, 27 28 21,277, 28 29 22,976 கோடி. இது 8% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்களுக்கு 26 27 1,74,494 கோடி, 27 28 1,91,219, 28 29 2 லட்சம் தாண்டி போச்சு, 2,09,780 கோடி ரூபாய். நம்ம என்ன பண்றோம்னா வட்டியை செலுத்துறதுக்கு 26 27 78,682 கோடி 83 கோடி வரி நம்ம வட்டி கட்டுறோம். வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துதல், வட்டியே இவ்வளவு கோடி செலுத்துறோம். அது 27 28 அவ்வளவும், 28 29 இவ்வளவும் வட்டி செலுத்துறோம். மூலதன செலவினம், நம்ம முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்றோம்னு பாருங்க. இந்த வருஷம் எவ்வளவு, அடுத்த வருஷம் இவ்வளவு, 2028 29 இவ்வளவு கோடி செலவு பண்ண போறோம் மூலதனத்துக்காக. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள், இதுக்காக பாத்தீங்கன்னா 26 27 இது, 27 28 இது, 28 29 இது. வருவாய் பற்றாக்குறை, நம்மளுக்கு வருஷம் எவ்வளவு பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னா, இந்த வருஷம் 55,785 கோடி, 775. அடுத்த நிதி ஆண்டுல 53,933. அடுத்த நிதி ஆண்டு பாருங்க 51,058. நீங்க நோட் பண்ணணும். ஏன் அதான் பொறுமையா சொல்றேன்னா, அடுத்தடுத்து குறைஞ்சிட்டே வருது பாருங்க. இப்ப என்ன சொல்ல வராங்க, நல்ல கவர்மெண்ட் கொடுப்பாங்க, நல்ல அதிகமான இன்கம் வரும், நம்ம செலவு பண்றது கம்மியா ஆச்சுன்னா நம்மளுக்கு பற்றாக்குறை குறையும். இப்ப நம்ம இவ்வளவு நமக்கு பத்தல, இது குறையுது பாருங்க. அடுத்த வருஷம் இன்னும் குறையுது பாருங்க. இதன் மூலமாக மூலதன செலவினத்திற்கு கூடுதல் இடம் உருவாக்கப்படும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பணத்தெல்லாம் நமக்கு மூலதனத்துக்கு செலவு பண்ணுவோம், ஏதாவது கம்பெனிஸ் பண்றதுக்கு உருவாக்குறதுக்கு செலவு பண்ணுவோம். வரவு செலவுல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நிதி பற்றாக்குறையின் அமைப்பு என்ன, 3% இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் பாருங்க குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்தது 2.87, அடுத்தது 2.8 குறையுது. அடுத்ததாக பொது கடன் மற்றும் பொறுப்புகள், கடன் எவ்வளவு இருக்கும், நம்ம கடன் எவ்வளவு வாங்குவோம், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் பாருங்க 1,73,445 கோடி இருக்குது கடன். அதில் நம்ம 50,000 கட்டிடுறோம், போகதான் நம்மளுக்கு என்ன வருது, 1,20,000 கடன் வாங்க போறோம்னு சொல்லியிருந்தேன், முன்னாடி சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் இதுல வந்து 51,971 கோடி ரூபாயை திரும்ப செலுத்திடுவோம், அதை மைனஸ் பண்ணிடுறோம் ரைட்டா. அதனால 1,20,000 கோடி வந்துருக்கு. 1,21,653 கோடி நம்ம கடன் வாங்க போறோம். ஸோ மொத்தமா வாங்கக்கூடிய கடன் இதுதான். அடுத்த ஆண்டு பாருங்க 2027 நம்மளுக்கு எவ்வளவு இதை சேர்த்து இவ்வளவு கடன் நிலுவையில் இருக்கும்.
இது அப்படியே என்ன பண்ணுதுன்னா 27.01% ஒட்டுமொத்த நிலுவையில நம்முடைய பொறுப்பில் நம்ம பணத்துல இவ்வளவு பர்சன்டேஜ் வந்துருக்குது. 27, 28 அது குறையுது, 28, 29 இன்னும் குறையுது. அப்ப என்ன காட்டுது? இதெல்லாம் நம்ம கடன் வாங்குறது குறையிறது. அப்போ நல்ல கவர்மெண்ட் நடக்குதுன்றதை காட்டுது. அதெல்லாம் அவங்க சொல்றாங்க இது நல்ல ஆட்சி அப்படின்னு. மொத்த வருவாய் வரவுகள்ல 63.57% மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில 5.04% இருக்குது. மொத்தமா அரசு உத்தரவாதங்கள் அளவு முந்தைய ஆண்டுல எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க, வருவாயிலையும் உற்பத்தியிலையும். ஸோ இதோட வெற்றிகரமாக முடிந்து விட்டது, முடிச்சாச்சு, டன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆண்டு நிதி அறிக்கையை எப்படி மரியா வில்சன் வாசிச்சாரோ அதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா எக்ஸாம்ல கேட்பாங்கன்றதை நான் வாசிச்சுட்டேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழுக்கும் ஜிகேக்கும் ஜிஎஸ்க்கும் கோர்ஸ் கொடுக்குறோம். 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதை பற்றின டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பெய்டு கோர்ஸ்லையும் இருக்கும். தேங்க்யூ.